தொடங்குங்க. இந்த அற்புதமான இனிய நேரத்திலே எல்லோரும் அவர்களுடைய தாய் தந்தையர்களை நினைத்து, அம்மா அப்பா என்னை ஆசீர்வதியுங்கள் என மனதார நினைத்து, அவரவர் உங்கள் குல தெய்வம், இஷ்ட தெய்வம், அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களும் பெயர்களை சொல்லி மனதிலே நினைத்து ஆத்மாத்மாக வணங்கி பிரேயர் செய்யும். இறைவன் இந்த ஜோதிட கலையை எளிய முறையில் புரிய வைக்கணும் என்று சொல்லி நானும் என் குல தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களும் வழிபாடு செய்கிறேன், நங்குகிறேன். இதுவரை ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருமார்களின் பெயர்களை மனதிலே நினைத்து அவர்களின் பெயர்களை ஆத்மாத்மாக உச்சரித்து குருவே சரணம், குருவே சரணம் என்று சொல்லி குரு வணக்கம் செய்யும். குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் என்னுள் வந்து இறங்கட்டும். எல்லாம் வல்ல ஆண்டவனே, முதல் கடவுளே, அப்பனே, விநாயகரை போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயசே குரு சுக்ர சனியஸ்வ ராகவே கதுவே நமக. வணக்கம் ஐயா. வணக்கம். குருவே சரணம். இறைவர்களும் குருவர்களும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாரும். ஐயா வணக்கம். வணக்கம். சரி, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நட்சத்திரமானது ரோகிணி அப்படின்னு சொல்றோம். ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? யாராவது சொல்லுங்க. ரோகிணி அப்படின்னு சந்திரனுடைய நட்சத்திரம் சார். சந்திரனுடைய நட்சத்திரம் நமக்கு ஞாபகம் வரும். ஒண்ணு இன்னும் யாராவது சொல்லுங்க. ரோகிணி அப்படின்னு சந்திரனோட வைஃப்னு கூட சொல்லுவாங்க. சந்திரனுடைய வைஃப் தாராபாம்புங்க. வேற என்ன ஞாபகம்? ரோகிணி அப்படின்னு சொல்லுவாங்க. ரோகிணி அப்படின்னு சொன்னாலே நமக்கு கிருஷ்ணனுடைய ஞாபகம் வரும். ரோகிணி அப்படின்னு சொன்ன ரோகிணி நட்சத்திரத்துல கிருஷ்ணன் அவதரித்தார். அதனால தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? ரோகிணி அவதரிச்சதுனால தாய்மாமனை அழிச்சிட்டாரு. அவர் அழிக்கிறதுக்கு ரோகிணி பிறந்த கிருஷ்ணனை அழிக்கிறதுக்கு தான் முயற்சிக்கிறாரு கம்சன். ஆனா கம்சனை வதம் பண்றது கிருஷ்ணன். இப்ப இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது 4வது நட்சத்திரம். அதாவது ஒரு படைப்பாற்றல் மிக்க நட்சத்திரம். இது ஒரு படைப்பாற்றல் மிக்க நட்சத்திரம். கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரம், பீமன் பிறந்த நட்சத்திரம். பீமன் பிறந்த நட்சத்திரம் தான் ரோகிணி. படைப்பாற்றல், பிரம்மா அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மா என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு 4 குழந்தைகளை சிருஷ்டி பண்றாரு, உருவாக்குறாரு. உருவாக்கி அந்த குழந்தைகளை பக்குவமான ஒரு பெண் 3 ஆன. அப்ப அந்த 3 ஆம்பளை பிள்ளைய என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாங்க துறவரம் மேற்கொள்வதற்காக நாங்க சென்றோம், இல்லறம் என்ற வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு போயிட்டாங்க. ஒரே பெண்ணு மட்டும் இருக்கு. இந்த பெண்ணை வச்சு இந்த உலகத்தை எப்படி உற்பத்தி செய்ய முடியும்னு பிரம்மா என்ன செய்யறாரு அப்படின்னா, தானே ஆணாக மாறி அந்த பெண்ணோட குடும்ப நடத்தை குழந்தை உற்பத்தி செய்ததாக புராணங்கள் சொல்லப்பட்டது. இது என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முறையற்ற காதல் வயப்பட்ட ஒரு நட்சத்திரம். சந்திரன் அதிகமாக பாசம் வைத்தது ரோகிணி மேலதான்.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் தன்மை உள்ள நட்சத்திரம். அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் போய் இருந்தால் அவர்களுக்கு முறையற்ற ஒரு காதலை ஏற்படுத்தும் அல்லது காதலை உருவாக்கும். ஒரு லவ் மேரேஜோ வேற இனத்திலேயோ தனக்கே தங்கச்சி முறை வேண்டும் அப்படின்னு சொல்ற முறையற்ற ஒரு உறவுகளையும் இது நாடும் அர்த்தம். அப்ப கிருஷ்ணன் எல்லார் மேலே லவ் பண்ணாரு, எல்லார் மேல அன்பு செலுத்தினாரு. அந்த கிருஷ்ணன் சிசுபாலன் கேட்கிறான் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா எல்லாரும் கடவுள்னு சொல்றாங்க, ஆனா நீ இவ்வளவு மோசமான ஆளா இருக்கே என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, துரோகதை என்பது உன்னுடைய மைத்துனருடைய மனைவி, உனக்கு தங்கச்சி மறுபடி, அதை போய் சகி அப்படின்னு சொல்றியே, சகி என்றால் மனைவியின் அர்த்தம். அது எப்படி சகின்னு சொல்றதுக்கு உனக்கு மனசு எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிறான் சிசுபாலன். முறையற்ற உறவை வைத்துக் கொண்டு பேசுகிறாய் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும் என்று ரிஷிமார்கள் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப ரோகிணி நட்சத்திரம் என்பது ஒரு படைப்பாற்றல், படைக்கக்கூடியது, படைப்புக்கு தேவையான ஈர பசைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ரோகிணிக்கு உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வளர்ச்சியை தரக்கூடியது, ஒரு கரு உற்பத்தி ஆகக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த ரோகிணி அப்படின்னு அர்த்தம். அப்ப ரோகிணி என்பது பாதுகாப்பு. கிருஷ்ணனுடைய வேலை என்னன்னா பஞ்சபாண்டவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் அவர் அத பாதுகாப்பானது. வேட்கை ஒரு வளர்ச்சியை தரக்கூடியது, ஆனால் பொறாமையான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ஒரு பொறாமைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரம் வீண் பழியை சுமந்து கொள்ளும் வாகனம். ரோகிணி அப்படின்னாலே வாகனம், அடுத்தவர்களை சுமப்பது. அதனாலதான் தேரை ஓட்டியாக வருகிறார் கிருஷ்ணன். ரோகிணியின் அவதரித்த கிருஷ்ணன் சாரதியாக வருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது ஒரு கருத்து குறிப்பு உள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு இலக்குகள் உண்டு நட்சத்திரத்துக்கு. அப்ப ரோகிணி நட்சத்திரம் நட்சத்திர மண்டலத்துல 4வது இடத்துல இருக்கு. அது ஒரு 40 டிகிரியிலிருந்து 53-20 டிகிரி வரைக்கும் அது பரவி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் போய் உட்கார்ந்தா இதெல்லாம் நடக்கும். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். ரோகிணியில இருப்பவர்களை நீங்க நல்லா பாருங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த உறவுல ஏதோ ஒரு இல்லீகலான ஒரு கான்டாக்ட் இருக்கும் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த ரோகிணிக்கு குறியீடு என்ன கொடுக்குறாங்கன்னா கோபுரம், கோயிலுடைய கோபுரத்தை கொடுக்கிறார்கள். கோபுரம் அந்த ஆலயத்தினுடைய மணி, கோபுரம் ஆலய மணி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த ரதம், வண்டி, வாகனம் ஒரு வளர்ச்சியான இடம். அப்ப ஈரப்பதமான உதடுகளோ ஈரப்பதமான ரோசா இதழ்களோ அல்லது வெத்தலை இதெல்லாம் இந்த ரோகிணிக்கு கொடுத்தாங்க. அப்ப வெற்றிலை அப்படின்னா ரோகிணி அப்படின்னு மனசுக்குள்ள. அப்ப இதழ்கள் அப்படின்னு, அப்ப காதல் பெண்ணை அப்படின்னு சொல்ற இந்த ரோகிணி. அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு இவ்வளவு விதமான சிறப்பு அம்சம். அதனாலதான் இது பிரம்மன் படைப்பாற்றல் உள்ளது. மென்மையான நட்சத்திரம், சாஃப்ட் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுக்கு யாரு கடவுள், யார் இதற்கு அதிபதி? பிரஜாபதி, பிரம்மன் படைப்பாற்றல் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்குரிய மகான் சித்தர்கள் யாருன்னா, திருப்பரங்குன்றத்திலே அறிவாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மச்சமுனிதான்
அந்த ரோகிணிக்கு, அல்லது நம்ம அதாவது வாத்தியார் ஐயா, சிங்கமலரி வாத்தியார் ஐயா, அவர் நம்ம மனசு வச்சுக்கணும். அவர் ரோகிணி நட்சத்திரத்துக்குரியவர்கள் அப்படின்னு இவர்களை போய் நாம் பார்க்கும்போது, இப்ப மச்சமணி ஐயா வந்து மச்சமாகவே மீனாகவே அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. மச்சமணி மீனாகவே இருக்கிறார், அதனால்தான் இந்த மீன் ஆட்சி உள்ள இடம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுவோம். அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வர வேண்டும். பாண்டவ பெருமாள் தூது பெருமாள் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செஞ்சு வருவது இவர்களுக்கு சிறப்பாகும். இவர்களுக்குள்ள இடம் தேசங்கள் எல்லாம் பார்த்தோம்னா குருவாயூர், திருவானைக்காவல், அடுத்து துவாரகை, கால்நதி, மதுராபுரி, இந்த ஊர்கள் எல்லாம் இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்குரிய தொடர்புடைய ஊர்களாக நம்ம பார்க்கலாம். ரோகிணி அப்படின்னு சொன்னானே இது ஒரு ஆண் நாகம் அப்படின்னு சொல்றாங்க. இது நாவல் பழத்தை, ரோகிணினா நாவல் பழம், நாவல் பழம். ஆந்தை, ரோகிணினா ஆந்தை. ஆந்தையே ஒரு விசேஷமான ஒரு பறவை. இரவில் கண் தெரியும், பகலில் கண் தெரியாத பறவை. அப்ப கூர்மையா பார்க்கக்கூடிய அந்த இருட்டுல பார்க்கக்கூடியது அப்படின்னா, அப்பதான் பஞ்சபாண்டவர்கள் துரியோதனன் சொல்றான், இப்படி எல்லாம் கொண்டாங்க யசோத்தமனை, இப்பயே வந்து நைட்டோட நைட்டு போய் அவங்களை கூட அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் அவங்க சபையில சொல்லுவாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, துரியோதனா நீ இருட்டுல போய் அவர்கள் அழிச்சிடும் நினைக்கிற, ஆனால் சுதர்சன சக்கரத்தை வைத்திருக்கக்கூடிய கிருஷ்ணன் இருட்டுல வந்தாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நம்மளை கூட அழிச்சிருவாரு. அவருக்கு இருட்டுல பகல்லதான் அவரு சுதர்சன சக்கரத்தை எடுக்க மாட்டாரு, மற்ற அமைதியா இருக்காரு, போருக்கு வர மாட்டாரு, ராத்திரியே விட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆந்தை அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். இது ஒரு ராட்சச குணம் உடையதாகவும், இது ரோகிணினாலே நம்முடைய உடம்புல நெற்றி பகுதி அப்படின்னு எடுத்துக்கணும். நெற்றி தான் ரோகிணி. அப்ப கிருத்தி என்றால் தலை, ரோகிணி என்றால் நெற்றி. பாருங்க, ரோகிணினா நெற்றி பகுதி அப்படின்னு அறிவின் விசாலமாக இருக்கிறது. பாரிஜாத மலர், மலர்கள்ல வந்து பாரிஜாத மலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நிலத்தத்துவம் உள்ள ஒரு நட்சத்திரமாக நம்ம இதை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். அப்ப இந்த ரோகிணிக்கு தொடர்புள்ள இடமெல்லாம் ஹோட்டலு, லாட்ஜு, பேக்கரி ஐட்டம் இருக்கிற இடம், பல தோட்டம், பல பண்ணை, ஆட்டோமொபைல்ஸ், ஆயிலு, பால் பண்ணை, ஐஸ்கிரீமு, பிளாஸ்டிக். நல்லா கவனிச்சுக்கோங்க, உணவு பொருளும் இருக்கு, அதே நேரத்துல பிளாஸ்டிக் பொருள்களையும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதே மாதிரி வாசன பொருள்களை விற்கக்கூடிய செம்பு, சோப்பு, இது எல்லாமே இந்த ரோகிணிக்குள் அடக்கமாக வைத்திருக்காங்க. அடுத்து கல்யாண புரோக்கர் அப்படின்னு சொன்னாலே இந்த ரோகிணிக்கு ஏன் புரோக்கர் அப்படின்னா, நம்ம குறிப்பிட வேண்டியது என்னன்னா, கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு அவர் தங்கச்சி 2 பேரும் லவ் பண்றாரு தெரிஞ்சதுனால, அவர் 2 பேரும் ஓடி போறதுக்கு ஏற்பாடு பண்றது யாருன்னா கிருஷ்ண பகவான் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்தேன். அதனால ரோகிணி என்பது இடைத்தரகராக நின்று பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது. அதனால ரோகிணிக்கு இவ்வளவு ஒரு சிறப்பை சொல்றாங்க. சரி, அடுத்து இந்த ரோகிணி நட்சத்திரத்துல லக்னம் இருந்தா என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்க்க போறோம்.
இந்த ரோகிணி நட்சத்திரம் படைப்பாற்றல், அதே மாதிரி ஒரு இலக்கும் உண்டு. அதாவது ரோகிணியில போய் இந்த லக்னம் விழுந்துருச்சா அவர் கிரியேட்டிவிட்டி திங்கிங் இருக்கும். சந்திரனோட நட்சத்திரம் மட்டுமல்ல, கிருஷ்ணனோட அவதரிப்பதற்காக மட்டுமல்ல, அறிவு விருத்தி ஏற்படக்கூடிய ஆற்றலை இந்த ரோகிணி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இதெல்லாம் இருந்தா ஒரு வார்த்தை சொல்றார் ரிஷி. என்ன சொல்றாருன்னா, எதுவுமே சோழிப்பதில்லை, சிறப்படைவதில்லை, சோழிக்காதப்பா. அந்த வார்த்தையை ரிஷிகள் போட்டிருக்காங்க, சோழிக்காதப்பா. இந்த பாவ கிரகங்கள் போய் இதுல உட்காரும் போது அது ஜொலிக்காது. ஆனால் மென்மையான கிரகங்கள் இருந்துட்டா அழகை தூண்டிவிடும். சந்திரன் போய் இருந்துட்டா நல்ல அழகை தூண்டிவிடும் அப்படின்னு, அறிவை தூண்டிவிடும், ஒரு இலக்கை படைப்பாற்றலை கிரியேட்டிவிட்டி திங்கிங் அவர்கள் கண்டிப்பாக சந்திரன் இருந்தால் வந்துவிடும். சந்திரன் தான் தாய்மொழி, மதர் லாங்குவேஜ் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு செய்வோம். சரி, அதே போல செவ்வாய் இருந்தா கடினமான உழைப்பு. செவ்வாய் போய் இந்த ரோகிணியில இருந்தா கடினமான உழைப்புள்ளவர், ஹார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும். அப்ப புதனும் குரு இருந்தா நல்ல வேலை செய்யும், உணர்வுகளை தூண்டிவிடும். அப்ப சாப்டான பிளானட் போய் இருந்தா நல்லதுன்னு இருக்கும். அப்ப புதன், குரு, சுக்கிரன் எல்லாம் நல்ல அமைப்பை உருவாக்கக்கூடியவராக இந்த இதுக்கு உண்டு. அதனால இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது தீய கிரகங்கள் இருக்கும்போது மட்டும் அது சிறப்படைவதில்லை, ரோகிணிக்கு ஜொலிக்கிறது இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம எடுத்துக்கிட்டு. அப்ப சூரியன் போய் ரோகில உட்கார்ந்துட்டா கண்டிப்பாக ஒரு முறையற்ற, ஒரு உறவற்ற, உறவில்லாத ஒரு தொடுக்க இருந்தாலும் வச்சிருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த நட்சத்திரம் இந்த ஒரு அமைப்பு இருக்கு. இதனுடைய பழங்கள் என்ன, பதார்த்தங்கள் என்ன? நாவல் பழம், தயிர் சாதம், இதெல்லாம் இதனுடைய பால்கோவா, சேமியா, அவல் பாயாசம், பால்கோவா, அவல் பாயாசம், சேமியா. அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள் இதை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுத்தாலோ, அடுத்தவர்களுக்கு அதை வழங்கினாலோ அவருக்கு ஜென்ம நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும், ஜென்மம் அவருக்கு சிறப்பானதாக அமையும் அப்படின்னு. இவங்களுக்கு ரோகிணிக்கு நோயை பற்றி நம்ம அடுத்து பேசிக்கலாம் சொன்னோம். இவங்களுக்கு பொதுவாக ரோகிணிக்காரர்கள் தொண்டையில்தான் பிரச்சனை வரும். இந்த தைராய்டு ப்ராப்ளம் இந்த ரோகிணிக்காரர்களுக்கு வந்துடும். இது மனதின் ஒரு இறுக்கமான நிலையை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப மனநோயை தரக்கூடிய எடை குறைவு, எப்ப எடை கூடும் அது குறையும். தைராய்டு பிரச்சனை என்ன ஆயிரும், எடை கூடும், எடை குறையும். யாருக்கெல்லாம் தைராய்டு பிரச்சனை வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் கர்ப்பப்பையில், பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கோளாறும், குழந்தை பிறப்பதில் மாதவிட சிக்கல்களும் கண்டிப்பாக வரும். எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சரியா இந்த பிரச்சனை இருக்கிறவருக்கு வேற ஒரு நோய் இருந்தா கூட ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகாது. தைராய்டுக்கு முதல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லப்படுறாங்க. அப்ப பாருங்க, சிலர்லாம் குண்டா இருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு. சரி, இந்த நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு. இது எந்த வயசுல ஆக்டிவேட் ஆகும்னா 11 வயசுல, 36 வயசுல, 83 வயசுல இது ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு. அப்ப இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் போய் அமரும் போது, நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள் அமர்ந்தால் அவர்களுக்கு
ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ஓகேடா. அப்ப நட்சத்திரம் என்பது உயிர் போன்றது அப்படிங்கிறது. சரி ஐயா, முருகையா புரிஞ்சதா? புரிஞ்சதுங்க. அப்ப ரோஹிணியில ஒரு கிரகம் இருக்கும்போது நீங்க பார்த்தோன்னு என்ன மனசுல வச்சுக்கிறோம்? சொல்லுங்க. முறையற்ற காதல். முறையற்ற காதல். அதே மாதிரி சொத்தை பிடிங்கலையா? அசுப கிரகங்கள் நிற்கும் போது, அசுப கிரகங்கள் ரோஹிணி நட்சத்திரத்துல நிற்கும் போது நீங்க சொன்ன மாதிரி முறையற்ற காதல் அதெல்லாம் வருங்க. என்ன எந்த கிரகம் போய் நின்னாலும் வரும். அஸ்வினி நட்சத்திரத்துல எந்த கிரகம் நிக்கிறோ, எந்த பாவாதிபதி போய் நிக்கிறோ, எந்த கிரகம் போய் நிக்கிறதோ அந்த பாவகத்தில் ஒரு முறையற்ற அன்பு அங்கு இருக்கும்னு அர்த்தம். எதையும் விட்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க. என்னங்க விட்டு கொடுத்துல அள்ளி போட்டு வந்துருவாங்க. ஆமா, அள்ளி போட்டு வந்துருவாங்க. எங்க ஊர்ல ரோஹிணி நட்சத்திரத்துக்காராலும் வந்தாரு. இறக்க குணம் இருக்கும்யா. ஐயா, ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர் ஒரு ஆள் வந்தார். சரிங்க. அந்த ஆள் தாய்மாமன் வீட்டுல விவசாயம் பார்க்கலாம்னு வர்றாரு. வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருந்தாரு. சரிங்க. தாய்மாமன் மகளை கல்யாணம் பண்ணாரு. சரிங்க. தாய்மாமனுக்கு 2 பையங்க இருந்தாங்க. 2 பேருமே மருந்து செத்து போயிட்டாங்க. தாய்மாமனுக்கு இந்த அந்த சொத்தை அனுபவிக்கிறேன். சரி சரி. தாய்மாமனோட இவரு சேர்ந்து இருக்க கூடாது. என்னங்க இல்ல, இது எங்க போறானா அந்த என்ன செஞ்சிடறாங்க, முறையற்ற ஏதாவது பண்ணிடுறாங்க. பிடிச்சிடறானா இல்லையா? சொத்தை அனுபவிப்பார், அடுத்தவர் சொத்தை அனுபவிப்பார், அனுபவிக்கிறான். அது மட்டும் இல்லாம அதை ஒரு தப்பம் பண்ண அந்த போய் அது சொல்லக்கூடாது. இருந்தாலும் போது மாலை சுத்தி பிறப்பாங்களாயா இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க? அதுக்கு வேற சூத்திரம் இருக்கு, மாலை சுத்தி பிறக்கிறது. சரிங்க சரிங்க. இப்ப இந்த இதை பாருங்க, அந்த போல ஒரு தப்பு பண்றேன். அப்ப அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டு அப்படியே அந்த சொத்துக்கள் எல்லாம் பராமரிச்சு அவன் பெரிய ஆள் ஆயிடுறான். சரி, ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? சரிங்க. சரி, அடுத்து ஐயா சொல்லுங்க. தாய்மாமாவுக்கு ஆகாதுங்கிறாங்களா ஐயா? அது எந்த ஊரு உறவாடுறானா விட மாட்டாங்களா ஐயா? மூத்த தாய் மாமனுக்கு தானே ஐயா ஆகாது. எந்த மாமனா இருந்தாலும் அந்த கிருஷ்ணனுடைய வரலாறை வச்சு இங்க சொல்றாங்க. சரிங்க. அப்ப இவன் போக போக மாமனுடைய குடும்பம் சரியாயிடுச்சா இல்லையா? சரியாயிருங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். எங்க அண்ணனுக்கு ரோகிணி நட்சத்திரம் ஐயா. எங்க அண்ணன் எங்க தாய் மாமா சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாருயா. பாருங்க, அப்ப ரோகிணி இருக்கும்போது தாய்மாமனோட உறவுகளை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு தானே அழிவு வருது. ஐயா, என் மகனுக்கு ரோகிணி நட்சத்திரம் தான். அவங்களுக்கு தாய்மாமன் இருக்காரா? தாய்மாமன் 2 பேர் இருக்காங்க. ஆனா 2 பேருக்கு இவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஆமாங்க. போனா அவங்களுக்கு தான் கஷ்டம். ஆமாங்க. சரி, அவங்களை விலகி இருக்கிறது நல்லது ஐயா. விலகி இருந்தால் பிரச்சனை இல்லைங்களா? சரி, அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நட்சத்திரம் தான். சரி, அதுக்கு பாருங்க, மிருகசீரிஷத்துக்கு போவோம். மிருகசீரியம் எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துறது, ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறது, ஒரு வசீகரமான நட்சத்திரம். ஆத்மா எப்போதும் ஒரு ஆனந்தத்தையே தேடிட்டு இருக்குமா, ஆதாயத்தையும் ஆனந்தத்தையே தேடிட்டு இருக்குமா. இப்ப இதனுடைய அதிதேவதை யாரு அப்படின்னா சந்திரன், சோமன். அப்ப மிருகசீரிஷனுடைய அதிதேவதை சோமன். மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ஒரு ஆள் இருந்தா
அந்த ஆளு எப்படியும் அந்த ஆளுக்காரனை கூட்டு போனோம்னா எந்த வழியான பிரச்சனை இருந்தாலும் முடிச்சு கொடுத்துருவா. மிருகசீரிஷ நட்சத்திரத்துல கிரகம் இருக்கிறவனை நீங்க கூட்டு போனீங்கன்னா அவன் என்ன செஞ்சிருவான், ஒரு பிரச்சனைய ஒப்பந்தம் வாங்கிடுவான். ஒரு சொத்து சோகம் வாங்கணும்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரனை கூட்டு போகணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப அமைதியை நிலைநாட்டுவாரு. ஒரு கூட்டமைப்பை ஒப்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். அப்ப கூட்டமைப்பு கலைஞருக்கு வந்து சந்திரன் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கு. கட்சி சொத்தையே பிடிச்சிட்டாரா இல்லையா ஐயா? அவர் என்ன சொல்றாரு, கலைஞர் என்ன சொல்றாரு, கூட்டத்தை கூட்டி நட்சத்திரம் தானையா? ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுக்குழுவை கூட்டி ஒரு உடலெடுக்க போகிறோம், செயற்குழு செயல்படுத்த போகிறாரு. ஆனா இந்த ஆள் முடிவு எடுத்துப்பாரு. அப்ப ஒரு கருத்தை வந்து அந்த அந்த இடத்துக்கு தக்க பேசுறவர் யாருன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் தான். ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. ஐயா இப்ப மிருகசீரிஷங்களை கூட்டு போனா வெற்றின்னு இருந்தீங்க. இப்ப கிருத்திகை நட்சத்திரக்காரவங்களுக்கு 3ஆவதா மிருகசீரிஷம் வருது. சரி, கூட்டு போக கூடாது. அவங்களோட போனா கூட்டு போக கூடாது, கூட்டு போக கூடாது. நமக்கு சாதகமனாக எப்படியா இருந்தாலும் கூட்டு போக கூடாதுல்ல. இப்ப நமக்கு போலீஸ்காரர் வந்து சாதகம் இல்ல, அவங்க கூட போனோம்னா உள்ள வச்சிருக்காங்க அந்த இவனேவும். அப்ப அந்த தாராபலன் படி நமக்கு யாரு கரெக்டா, தாராபலன் படி பார்த்துட்டு அதுக்கடுத்து இவனுக்குள்ள வேலையை செய்யணும்ல. இப்போ நம்ம வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கான், நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவரு வந்து ரோஹிணி நட்சத்திரத்தாளு, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரன் நல்லவனா இருக்கான், அவனை இவர் கூட அனுப்பிவிட்டு போய் முடிச்சுட்டு வாடா, நான் முடிச்சுட்டு வந்துருவாங்களா இல்லையா? முடிச்சுட்டு வந்துடும். ஐயா இன்னொரு பொதுவான சந்தேகம். இப்ப மிருகசீரிஷம் நட்சத்திரம் உள்ளவங்க வந்து திருவாதிரை நட்சத்திரங்களோட பழகுனா சிறப்புன்னு சொன்னீங்க. இப்ப மிருகசீரிஷம் உள்ளவங்க மிருகசீரிஷமோட பழகுனா இன்னும் சிறப்பாயா இல்ல அது எப்படியா? மிருகசீரிஷ நட்சத்திரோட பழகும் போது எந்த நட்சத்திரம் பழகினாலும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். ஒண்ணும் இல்ல, ஒண்ணு நான் சொல்றது மட்டும் கவனிங்க. ஏதோ ஒரு ஊர்ல சந்திக்கிறோம், சந்திச்சோன்னு முருகன் ஐயா நீங்க எந்த ஊருன்ற, தேனி ஐயா நானும் தேனி தாங்க, வாங்க 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 உட்காருங்க பக்கத்துல, அவன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கண்டிப்பா சொல்லுவேன். அது எது நம்மள உட்கார வச்சது? அந்த ஒரே தேனிங்கிற அவங்க ஒரே ஒரு அதே மாதிரி. அப்ப ஒரே நட்சத்திரமா இருந்தாலும், ஒரே ஊராக இருந்தாலும், ஒரே ராசியாக இருந்தாலும், ஒரே ஜாதியாக இருந்தாலும், ஒரே இனமாக இருந்தாலும் அவர்களை பார்த்தோன்னு நம்ம என்ன செய்யும்? சக்தி வந்துடும். ஒரு குமாரையா இருக்காரு, எந்த ஊரியா, நான் வருஷ நாடுனாரு. அப்ப எனக்கு அவரை பார்த்தோம்னா ஆஹா நம்ம சொந்தக்காரர் இருக்காரு நினைக்கிறோமா இல்லையா? பிராக்டிகலா பார்க்கும் போது ஒத்து வருதுயா நீங்க சொல்றதெல்லாம் பிராக்டிகலா. இப்ப பிராக்டிகலா பாருங்க, ஏன்னா நானும் புனர்பூசம், நான் கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு ஃப்ரெண்டோட நட்சத்திரமும் புனர்பூசம். எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா வந்துடும். ஏன்னா ஒரே மாதிரியான குணங்கள் ஒன்று, அதாவது ஒன்னா நினைச்சா உபகாரம், ரெண்டா நினைச்சா விவகாரம், அவ்வளவு. இப்ப ஐயா ஒரு இரவு ஐயா நம்ம கிளாஸ் படிச்சாருல, அஷ்ட நட்சத்திரம் நான் தானியா அப்படின்னு சொல்றாருல, ஓகேனா? அப்ப எதுல ஒற்றுமைப்படுறாரு? மொழியால, இனத்தால, ஊரால. எது நம் ஒன்றாக நினைக்கிறோமோ அதுதான் நம்மளை ஒற்றுமையாக்குறது. வேற்றுமையாக்குறதுன்றது அது வேற விஷயம், ஆனா ஒற்றுமையாக்குவது இதுதான். சரி, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம்
ஒரு ரஜினிகாந்த் படத்துல நீங்க என்ன நட்சத்திரம் கேட்பேன் முருகேஷ் என்ன புத்தர் தோஷம் போதோ அப்படின்பாரு பாத்தீங்களா? படத்துல புத்தர் தோஷம் பேய்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிமா. பேய்க்கும் பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவார் முருகேஷ் இருக்கிற பாருங்க. கலைஞர்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கான்னு நினைக்கிறியா? புரியலையா, எதுக்கு சொல்றீங்க? அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல கஷ்டங்களை அனுபவிச்சுதான் மேல வருவாங்க. ஐயா கலைஞர் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காருயா. மிருகசீரிஷங்க அவரு. மிருகசீரிஷமா? சரிங்க. ஆமா, மிருகசீரிஷ தான் கலைஞர். கடக லக்னம் மிருகசீரிஷ நட்சத்திரம். சரி, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய குறியீடுகள் என்ன, பொருட்கள் என்னன்னா தேங்காய் முடி, தேங்காய் 3 கண்கள் இருக்கு இல்லையா, முக்கண்ணு இருக்கும் தேங்காய். தேங்காய் அப்ப இதுக்கு முன்ன வெத்தலைன்னு சொன்னோமா இல்லையா? ரோகிணிக்கு நம்ம என்ன சொன்னோம்? வெத்தலைன்னு சொன்னோம். இது தேங்காய்ன்னு சொன்னோம். அப்ப வெத்தலை, அது வெத்தலை பாக்கு, இது தேங்காய். மா இலக்கியம் இந்த மிருகசீரிஷத்துக்கு தொடர்பு உண்டு. அப்ப தென்னை மரம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மிருகசீரிஷம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். பரசுராமன் கையில் இருக்கக்கூடிய கோடாலி, பரசுராமனுடைய கையில் இருக்கும் கோடாலி. மான் கொம்பு, மான் தலை, மிருகசீரிஷம்னா மான் கொம்பு. பெண்ணினுடைய தலைமுடி பின்னல், அதாவது இந்த நெய்யுறது, பின்னுறது, ஒன்று சேர்க்கிறது, கயிறு பிரிக்கிறது, இது எல்லாமே இந்த மிருகசீரிஷத்துல இருக்கு. சுக்கிரன் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்குள்ள சிம்லா ஒப்பந்தம் நடந்துச்சு. அப்ப மிருகசீரிஷம் என்பது ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். அப்ப பிரி சுத்துறதெல்லாம் நீங்க பிரி சுத்தும் போது பார்க்கும்போது அது என்ன இருக்கு? மிருகசீரிஷம் இருக்கு அப்படின்னா. ஏன் பிரி சுத்துறாங்க? அங்க இருக்கிற நெல்லு, அங்க இருக்கிற அந்த கூடத்துல கட்டுறது யாரு, ஒண்ணு சேர்க்கிறது யாரு? அப்ப ஒரு குடும்பத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு மிருகசீரிஷத்துக்காக என்ன செய்யா? ஏய் நீ நில்றான், அவன் நில்றான், ஏய் வாடா அப்படின்னு சொன்னா என்ன நட்சத்திரம்? மிருகசீரிஷம். பஞ்சாயத்துக்கு இவரை கூட்டு போனா சரியாயும். பஞ்சாயத்துக்காக பண்றவன் தானே மிருகசீரிஷம். சரி. பாதுகாக்கிற வந்து ரோகிணி. சரி. பாதுகாக்கிற ரோகிணி எப்படி பாருங்க, அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ஒரு மகான் இருந்தான்னா பாம்பாட்டி சித்தர். சங்கரன் கோயில இருக்கிற பாம்பாட்டி சித்தர் தான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய மகான். பாம்பாட்டி சித்தர். மருதமலையில் இருக்காரு அவரையா? எல்லாம் அவர்தான், பாம்பாட்டி சித்தர் தான். அப்ப பாம்பாட்டி சித்தரை நாம் வழிபட்டோம்னா நமக்கு அவருடைய ஆற்றல் கிடைச்சது. அப்ப மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாளில் ஒருவேளையாவது எங்க போகணும்? சங்கரன் கோயில போய் கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதிநாராயண பெருமாள் கோயில் முகந்தனூர் இவருடைய கோயில். ஆதிநாராயண பெருமாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரெல்லாம் இளநீர் தானமா கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம், தேங்காய் வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கு. இளநீர் கடைக்கு போய் பார்த்துட்டு வரலாம். இடம் வந்து தூத்துக்குடி. மிருகசீரிஷம்னா தூத்துக்குடி. புள்ளிமான் கோம்பை, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற புள்ளிமான் கோம்பை எதுக்கு மிருகசீரிஷத்துக்கு அப்படின்னு இருக்கணும். சரி, அது ஆண் பாம்புன்னு சொன்னா இது பெண் சாரை. மிருகசீரிஷம் என்பது பெண் சாரை. நல்லா வேலை பார்க்கும், ஒத்துமையா இருக்க, எல்லாம் பாடுவது. பெண் சாரை அப்படின்னு எடுத்துக்கணும்.
அப்ப பொறுப்போட இருக்கும். ஐயா ஐயா இப்ப தூத்துக்குடி சொன்னீங்களா ஐயா? ஆமா. இப்ப மிருகசிரீஷ நட்சத்திரம் உள்ளவங்க தூத்துக்குடி தொகுதியில இருந்து போட்டிக்கிட்டாங்கன்னா வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் ஐயா? அப்படி சொல்றதை விட அந்த ஊருக்கு போனா இவர் பலம் பெறுவார். இவருக்கு 6வது நட்சத்திரமா வந்தா, மிருகசீரிஷ 6வது வந்தா இவருக்கு எல்லாமே சாதனை ஆகும். 13வது நட்சத்திரம் வந்தா இவர் எதையும் சிறப்படைவார். அப்படி இருக்கணும். அந்த இதுக்கு தகுந்தாப்புல இருக்கணும். ரோடி நட்சத்திரத்திற்காரர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு போனா அவர்களுக்கு பொருளாதாரத்தை மேன்மடைய செய்யும். புள்ளிமான் கோம்பைக்கு ஒரு தடவையாவது அப்படியே போயிட்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். மான்கள் இருக்கிறதுல மான் படத்தை வச்சுக்கலாம் வீட்டுல, அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யறோம். எந்த மானுங்க கௌரி? சாதாரண மானுங்களா? எந்த மானும் மான் தலை இருக்கணும். மான் படத்தை வச்சுக்கலாம். அவங்க பெண் சாரை அப்படிங்கறத பயப்படுவாங்களா அவங்க? மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காக வெளியில வந்து, அதாவது வெளியில உள்ளு மனசுக்குள்ள பய உணர்வு இருக்கும். இதை வந்து சண்டைக்கு போக மாட்டாரா, சண்டையை மூட்டி விட்டுருவாரா? மிருகசீரிஷம் பாம்பு தானே அது. பயந்து ஓடி போய் குறுக்குள்ள நுழைஞ்சுக்கிறோமா இல்லையா வீட்டுக்குள்ள? அப்ப லக்னம் போய் மிருகசீரிஷ நட்சத்திரத்தினால் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இவர் யாரு? ஒருங்கிணைப்பாளர். தலைமை பண்பு இருக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். நான் தான் அதை பார்த்துக்கிறேன் அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கும். தலைவரா இருப்பாங்க. தலைவரா இருப்பாங்க. சாதாரண பொறுப்புல உள்ள போறவங்க தலைமை பொறுப்பு வந்துருவாருல்ல. இப்ப சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இருந்தால் மென்மையாக இருக்க முடியாது, கழிப்பாக. பாவகிரகங்கள் போய் மிருகசீரிஷத்தில் இருக்கக்கூடாது. சொல்லுங்க. சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த 4 கிரகங்கள் போய் மிருகசீரிஷத்தில் இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா கழிப்பாங்க. மென்மையா இருக்க முடியாது, சாஃப்டா இருக்க முடியாது. இதனால சந்திரன் இருந்தா என்ன செய்யறாரு? சூப்பரா இருப்பார். சந்திரன் இருந்தா சிறப்பா செயல்படுவார். அப்ப சுபகிரகங்களாகிய சந்திரன், சுக்கிரன், குரு, புதன்லாம் இருந்தா சிறப்பா செயல்படுவாங்க. அடுத்து ஒற்றுமையை ஏற்படுத்துவாங்க. ராஜதந்திரங்களை ஏற்படுத்தக்கூடியவர் ராஜதந்திரி. மிருகசீரிஷம்னாலே ராஜதந்திரம். எப்படி அவர்களை அடிக்கணும்னு தெரியுமையா ஐயா? சொல்லுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ஒருத்தர் கூட்டு போனீங்கன்னா எப்படி அவங்கள அந்த இடத்துல தோக்க வைக்கணும்னு தெரியும் அவருக்கு. கலைஞர் வந்து டெல்லிக்கு போயிட்டாருன்னா ஒரு காரியத்தை முடிச்சுட்டாயா வருவாரு? போறாருன்னா இந்திரா காந்தியை பார்த்தாருன்னா முடிச்சுட்டா வருவார். போனா முடிக்கவும் வர மாட்டார். அதனால அவர் பெரிய ராஜதந்திரியான ஆளுன்னு அர்த்தம், சாணக்கியமான ஆளுன்னு அர்த்தம். அது காரணம் மிருகசீரிஷமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இவருக்கு எப்பயுமே தாய் மேல பற்று இருக்குமையா மிருகசீரிஷக்காரர்களுக்கு. தாய் மேல ஒரு பற்றுதல் இருக்கும். அடுத்து எத்தனை வேலை கொடுத்தாலும் செய்வாங்க, கடுமையா உழைப்பாங்க. மிருகசீரிஷம்னா கடுமையா உழைக்கும், ஆனா ஆதாயத்தை நோகாம எடுத்துக்கிறோம்.
அப்ப மிருகசீரிஷம் நல்ல நட்சத்திரம் தானே. ஆதாயத்தை அவங்க எடுத்துக்குவாங்களா ஐயா? ஆமாயா, மிருகசீரிஷம் ஆதாயம் எடுத்துக்கிறோம், லாபத்தை அவங்க கைப்பற்றிக்குவாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? கமிஷன் வாங்காம எதையும் செய்ய மாட்டாங்க. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கமிஷன் கூட யாருக்கு போகும்? கலைஞர் தான் போகுது. அது என்ன சரி, கமிஷன் கூட வச்சா நல்லதாங்கய்யா. எதை வச்சாலும் வாழ் வந்து தச்சு அது காசா உருவாக்கிடுவானா இல்லையா? உருவாக்கலாம். உடனே ஒரு சிட்டை எடுத்தேன், கழுத்துவாங்க, அது வாங்க, போயிட்டே இருப்பான்ல. ஆமாங்க. கலைஞர் பேனாவை பிடிச்ச மாதிரி படம் போட்டுருப்பாங்க பாத்தீங்களா? நிதி இல்லாமல் வரக்கூடாது. நிதிதான். ஆமா, நிதி இல்லாட்டி அடிச்சு வந்தா நிதிதான். அதாவது சிவகங்கைக்கு பக்கத்துல ஒரு ஊரு மலம்பட்டி, ஊர் பேரு மலம்பட்டி, மலம்பட்டி. அங்க கருணாநிதி வரும்போது அப்படியே மறைச்சிட்டாங்க, ஊருக்கார மறைச்சு பேச சொல்றாங்க, கொடி வச்சு சொல்றாங்க. அதனால என்ன இருக்கிறார் தெரியுமா? தலைமை கழகத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி பணம் கட்டி பெர்மிஷன் வாங்கிருக்கீங்களா அப்படின்றான். எப்படி பாருங்க, தலைமை கழகத்திட்ட பெர்மிஷன் வாங்கி பணம் கட்டி பெர்மிஷன் வாங்கிருக்கான்னு கேட்டுட்டேன். இந்த ஊர்ல நான் கொடியேற்றணும்னு அவர் சொன்னாத்தே ஏற்றுக்கிறேன். நீங்க ஊர் பேர் கேட்டியா மலம்பட்டி, ஊரே ஒரு மாதிரியா இருக்கு, மலம் பெட்டின்னு இருக்கு, என்னத்த சொல்றது அப்படின்றா. அப்ப எனக்கு கோபம் வந்துருச்சு அந்த இடத்துல, அங்க நின்றுட்டு இருக்கும் போது. எப்படின்னா, ஒரு பெரிய தமிழ் புலவன் சொல்றாரு, இந்த ஆளு குற்றால குறவஞ்சியில திருவாசப்ப கவிராயர் பாடுறாரு, கோந்து வேங்கி ஓங்கி வளரும் குறவம், அந்த குறவர்களுடைய அந்த 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 மரத்துல குரங்குகள் இதெல்லாம் விளையாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டுக்கு சிக்கக்கூடிய அந்த இடத்துல மலைவளம் அடைத்த மலம்பகுதியாகவும் எழுதியிருக்காரு. கம்பீரம்னு அர்த்தம். மலம் அப்படின்னா கம்பீரம்னு அர்த்தம். மலை வளம் படைத்த மலம்பகுதியாகவும் எழுதியிருக்காரு. இந்த பாட்டை சொல்லி அவர் சொல்லியிருக்காங்களா, கோங்க வேங்கு ஒரு ஓங்கி வளரும் குறவு முல்லைத்த மருமண கமலும் கோல மயில் தோகை வைத்தாடும் தேர்ந்த வண்டுகள் தமிழ் பாட்டுக்கு இசைக்கும் மலைவளம் படைத்த மலம்பகுதியாகவும் சொல்லி இருந்தாலுமே கை கட்டிருப்பாங்கள. அங்க பணம் வேலை செய்யல, பணம் கொடுத்திருந்தா இந்த ஆள் பேசியிருப்பான், கண்டிப்பா அந்த ஆள் பேசியிருப்பாரு. குற்றால குறவஞ்சியிலே அப்படின்னு அழைச்சிருப்பாரா இல்லையா? அப்ப பணத்துக்காகவும் அந்த கமிஷனுக்காகவும் இந்த ஒப்பந்தத்துக்காகவும் ஒருங்கிணைத்துக்கும் இந்த ஆள் மிருகசீரிஷம் நட்சத்திரம். அதுக்கெல்லாம் காரணம் மிருகசீரிஷம். பிள்ளை இல்லாம தொல்லைன்னு அர்த்தம். பிள்ளை இல்லாம இருக்கு, பிள்ளை இருந்தா தொல்லை. இந்த நட்சத்திரத்துக்காரங்க பாருங்க. சரி, திருவாதிரைக்கு போயிடுமா? திருவாதிரை ஆக்டிவேஷன் சொல்லிட்டு 25, 34, 50. 25, 34, 50 வயதில் ஆக்டிவேஷன். பலகாரம் பலகாரத்தை பத்தி சொன்னமா இல்லையா? இல்லைங்க. இளநீர், தேங்காய், பிரியாணி. பிரியாணி கலவை சாதங்கள் பார்த்தீங்களா? கலவை சாதங்கள், தேங்காய் சாதம், கலவை சாதங்கள், அதெல்லாம் வந்து மிருகசீரிஷம்.
இவருக்கு நோய் எங்க வருமா தெரியுமா? தோள்பட்ட வலி, கிட்னி வலி, இரத்த கொதிப்பு, தோல் நோய், பங்கைன்ஸ், இதெல்லாமே மிருக சீரத்துக்கு வருமா. தோள்பட்டை, கிட்னி, அப்புறம் என்னய்யா? தவறான பழக்க வழக்கம் இருந்தாலும் ரத்த கொதிப்பு, தவறான பழக்க வழக்கங்கள், ரத்த கொதிப்பு, தோல் நோய், பங்கைன்ஸ் பங்கைன்ஸ் சொல்றேன், பூஞ்சை பூஞ்சை பூஜை அதெல்லாம் அப்புறம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இந்த மிருகசீரிசம். மிருகசீரிசம் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அரிப்பு ஏற்படும். முதல்ல இருந்தா தோல் நோய் வருமா இல்லையா? ஸ்கின் டிசீஸ் வரும்யா. வரும். ஐயா வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இன்னைக்கு இவர கருணாநிதியை பற்றியே நிறைய நீங்க பேசிட்டீங்க. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளும் கூட. பாத்தீங்களா? 101வது பிறந்த நாளுங்க. அப்ப பாருங்க, தன்னை அறியாமலே வருதா இல்லையா? பாருங்க, அப்ப அந்த மயக்கத்துல வரக்கூடாது, அறிந்து வரணும். மறந்து வந்தால் நமக்கு நினைவெல்லாம் போனா பயன் இல்லை. லிங்க் பண்ணி பார்க்கணும். ஒன்னொன்னு லிங்க் பண்ணி பாக்குறோம். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இவ்வளவு பேசுறோமா இல்லையா? அது யாவப்படுத்த உங்களுக்கு சண்முகானந்தம் ஐயா. ஐயா நீங்க சொல்றது ஐயா, இப்ப பாருங்க, நம்ம அதை நினைக்கல, அந்த மனுஷன் பிறந்ததை பத்தி நினைக்கிறேன். ஆனா அந்த நினைவு அலைகள் விடவே இல்லை. நட்சத்திரம் இயற்கையிலே வருதுங்க, வருது. வெரி குட், வெரி குட். ஞாபகப்படுத்தினதுக்கு. ஏன்னா பெரிய சாதனையாளர் தானேயா. கரெக்ட் தானுங்கய்யா. கூடவே கூடவே ஒரு பிளஸ் 2 மைனஸ். அது இயற்கை. அல்லது ரெண்டு பல பிளஸ் ஒரு 2 மைனஸ். அதாவது திண்டுக்கல்ல நான் அவர் பேசும்போது கேட்கிறேன், இடைத்தேர்தல்ல இடைத்தேர்தல் தேர்தல் வந்திருக்கு. அப்ப ஜெயலலிதாவுக்கு பிரச்சனை, ஜெயலலிதா பிரச்சனை வந்துச்சு. அப்ப இவர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் இன்னொன்னு செய்வேன் சொல்றாரு. அதே ஆளு அதே ஊர்ல மீண்டு வரும்போது என்ன சொல்றாருன்னா, அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கூட அவற்றை முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பு தலைமை பொறுப்பை கொண்டு அப்படின்றாரு. செயற்குழு கொண்டு கலந்து ஆலோசித்த பிறகுதான் அதை நிறைவேற்றப்படும் அப்படின்றார். நிதி நிலைமையை அனுசரித்து நிறைவேற்றப்படும். எப்படி பாருங்க, அவ கட்டிக்காரு தானையா. சாணக்கியர். வெரி குட். இப்ப திருவாதிரைக்கு வருவோம். திருவாதிரை சொன்ன உடனே மனசு ஐயா அந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. இது அவரை பற்றி அப்படிங்கிறத விட அந்த செயல்பாடுகள் எப்படி கொண்டு போகுது, கிரகங்கள் அவங்க ஒரு மனுஷனை ஆட்டி படைக்குது அப்படிங்கிறது. பிகினிங் ஸ்டேஜில் ஆரம்ப காலகட்டங்கள் பாரத நாட்டில் காங்கிரஸ் இப்படி முன்னோக்கி மேலே நடந்து வர காலகட்டத்தில் காமராஜர்கிட்ட எதிர்த்து நின்று போட்டிட்டு ஜெயிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணாதுரையும் இவங்களும் அழகா பேசி ஆசிரியர் பெருமக்களுடைய வாக்குகளை கொண்டிருந்தாங்க. காரணம் தமிழ் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி பேசினது. மொழிப்பற்று அப்படிங்கிறதுல ஓகே, ஆனால் இனப்பற்று அப்படிங்கிற விஷயத்துல வீக் பண்ணார். என்ன பண்ணான்னு பாருங்க. இவங்க போய் கேட்கறாங்க, முன்னாடியே சொல்றாரு, நீங்க இப்ப சொன்ன மாதிரி தான், நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஓட்டு போடுங்க, எங்களை ஆட்சியில் அமர்த்துங்க,
உங்களுடைய கோரிக்கைகளை நாங்க நிறைவேற்றுவோம். உங்களுக்கு ஏன்னா இந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கணும், ஞாபகப்படுத்தணும். அப்ப அவர் கேட்கிறாரு, சொல்றாரு ஓகே அப்படின்ட்டு. இந்த மொழி வார்த்தை தியானத்துல இதோ உட்கார்ந்து இருக்கிற நெடுஞ்செழியன், அதாவது சேரமான் அப்படிங்கிறத காமிச்சு ஒவ்வொரு அரசு சொல்லிட்டு ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவ செய்வோம் அப்படின்னு பேசிட்டார். அதே மாதிரி ஆட்சிக்கு மாறுறாரு. வந்த பின்னாடி அந்த அது தெரிஞ்சுக்கணும், அந்த நட்சத்திரத்தை பண்ணுதுன்னு. சரி சார் பாருங்க, அப்ப மிருகசீரித்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? ஒற்றுமை ஏற்படுத்துவது, ஒருங்கிணைப்பது, அதே நேரம் ஆதாயத்தை அனுபவிப்பது, குழந்தையினால பிரச்சனைகள் அறிவிப்பது, அல்லது குழந்தை பெறுவதும் பிரச்சனை வருவது. இந்த நட்சத்திரத்துக்கு ஐயா இடங்கள் மொழி இடம் எதா இருந்தாலும் அது என்ன செஞ்சோம், ஒருங்கி வச்சு வந்துடும் இல்லையா? இல்லைங்க, பிளேஸ் எந்தெந்த இடங்கள்ன்றது. இந்த இடங்கள் பிளேசஸ் வேணும், அதானே? ஊரு 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 அதாவது முருகேஸ்வரருக்கு ஊரு. அது ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? தூத்துக்குடி சொன்னே, புள்ளிமான் கோம்பை, தூத்துக்குடி, மானூர வரக்கூடிய ஊரு மானூத்து. இதெல்லாம் வந்து முருகேஸ்வரனுடைய தன்மைகள். சரி, திருவாதிரைக்கு வந்துருவோம். திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா இது வந்து அப்ப தேவி சொல்லுவாங்க தின்னு திருவாதிரை அப்படிம்பாங்க. இது ஒரு கடுமையான நட்சத்திரம். மென்மையான நட்சத்திரம் வந்து ரோகிணின்னு சொன்னோம். ஆனா கடுமையான நட்சத்திரம் எது? உருவ அமைப்பு எப்படிங்க இருக்கு? எது? திருவாதிரை நட்சத்திரம். அசுவனிக்கு குதிரை தலையண்டீங்க. ஆமா, அதே மாதிரி இதுல இருக்கு திருவாதிரைக்கு உருவ அமைப்பு. இது மாட்டினுடைய மடி இருக்கு இல்லையா? மடி. மாட்டின் மடி. சரிங்க. அதாவது இன்னும் சொல்லப்பட்டோம்னா திருவாதிரை மடி இல்ல, திருவாதிரைக்கு என்ன சொல்றோம்னா ஒரு தீச்சட்டி இருக்கிறவங்கள, தீச்சட்டி ஜோடி நெருப்பு நம்மளே சொல்றோம், பக்கத்துல போய் அவங்க அந்த விழாம அவர் செய்யும் பார்த்தீங்களா தீச்சட்டி. ஆமாங்க. இடி மின்னல். திருவாதிரைன்னா கண்ணீர் சிந்துறது, கண்ணீர் துளிதான் திருவாதிரை. அப்ப திருவாதிரை நட்சத்திரத்துல போய் ஒரு கிரகம் உட்கார்ந்தா கண்ணீர் சிந்தாம இருக்க முடியாது. அப்ப கண்ணீர் துளி இது இருமுக நட்சத்திரம். அப்ப இந்த திருவாதிரை என்பது இவ்வளவு ஒரு இது இருக்கு. அதனால உத்ராட்சம் அது சிவனுடைய நெற்றிக்கண்ல இருந்து அவர் கண்ணீர் துளிகள் தான் ருத்ராட்சமாக மாறுகிறது. அப்ப தீச்சட்டி அப்படின்னு மனசுக்குள்ள வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா திருவாதிரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது என்ன கடினமான நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லணும், ஆராய்ச்சியாளர்கள், தியாகிகள், மன எழுச்சியும் உணர்ச்சியாளர்களும், கோபம் தாபமும் உண்டாக்குவார்கள், கோபத்தை உண்டாக்குவாங்க, தாபத்தை உண்டாக்குவார்கள். அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு குணம் உண்டு. திருவாதிரை என்பது டெஸ்ட்ராய் ஆல் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை மற்றும் செயற்கையால பேரழிவுக்கு காரணமான நட்சத்திரமே திருவாதிரை தான். ராகு என்ற கிரகம் திருவாதிரை நட்சத்திரத்துக்குள் வரும்போதுதான் நம்ம வந்து இந்த உலகத்தையே பேரழிவை உருவாக்கும். அது சொல்லக்கூட மனசு என்ன சொல்லுது, அவ்வளவு கொடூரமா நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்ப திருவாதிரை என்பது ஒரு பேரழிவை இயற்கையாகவோ செயற்கையாகவோ ஒரு பேரழிவை தரக்கூடிய நட்சத்திரம் எதுனா திருவாதிரை. புரியுதையா? இடைக்காட்டு சித்தர் பிறந்தது, இடைக்காட்டு சித்தர் பிறந்தது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய இடைக்காட்டு சித்தர். நல்லா யாவது வைக்கணும். அந்த காலத்துல வந்து நவகிரகங்கள் அத்தனையுமே இந்த நாட்டை
அழிக்கணும்னு நினைச்சு, நல்லா பாருங்க, நவகிரகங்கள் இந்த நாட்டை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லா கிரகங்களுமே என்ன செஞ்சிருச்சு, சுபிச்சமா அந்த உலகம் ஆகக்கூடாதுன்னு அதாவது மாற்றி மாற்றி இருந்துச்சு. அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி செய்யும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த இடைக்காட்டு சித்தர் என்ன பண்றாருன்னா, நவதானியங்கள் எல்லாம் எடுத்து எரிவாட்டியில வச்சு மரங்கள்ல அப்படியே மதில் சுவர்களை ஒட்டி வச்சு, எங்கனே மழை இல்லை, தண்ணி இல்லை, ஆனால் ஆடுகளுக்கு பிறகு எரிக்கிற இலையை திங்க கொடுத்து பழக்கி ஆடு மாடுகளுக்கு இவர் ஆட்டிலிருந்து பாலை கறந்து அந்த அரிசியை இது போய் உரச உரச அந்த அரிசியா விழுகும், அதை எடுத்து எடுத்து பால்ல காய்ச்சி சாப்பிட்டு வாழ்ந்து வந்தாராம். எடுப்பாருங்க. அப்ப நவகிரகங்கள் எல்லாம் இந்த உலகமே அழியும் நினைக்கும் போது அவன் மட்டும் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தானே எல்லாத்தையும் பிடித்து போட்டு உட்கார வச்சு உடனே மழை வைத்தார். அவர்தான் இடைக்காட்டு சித்தர். அப்ப இந்த திருவாதிரை என்பது எப்படி பாருங்க, அதாவது எப்படி எடுத்தோம்னா, திருவாதிரை என்பது கெட்ட விஷயங்களை கெட்டது செய்யறவனை உடனே அழிச்சிடுறான்னு சொல்றார். அப்ப திருவாதிரையில் போய் ஒரு பாவ கிரகங்கள் அமர்ந்தால் நல்லவர்களை மாற்ற மாட்டானா, உடனே அழிச்சிருவானா. நல்லவர்கள் கெட்டவெல்லாம் கிடையாது, உடனே அழிச்சு. ஆனால் நல்ல கிரகங்கள் இருந்தால், சாத்தான கிரகங்கள் இருந்தால் நல்லது கெட்டது என்று பகுத்துணர்ந்து அழிக்கும். ரெண்டு வித்தியாசத்தை பாருங்க, நல்லது கெட்டது என்று பகுத்து உணர்ந்து அழிக்குமா, தான் திருவாதிரை. அப்ப திருவாதிரை என்பது ஒரு வெட்ட வெளி, ஒரு பரந்த வெளி. அப்ப திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு பிறந்து விட்டால் அவர்கள் திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் அல்லது அந்த ஆலயத்தின் தன் பாதத்தை பறிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நேரத்துல பதிவு செய்யணும். அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எந்த ஊரு, அம்மே ராமேஸ்வரம், தனுஷ்கொடி, சிதம்பரம், இலங்கை, அமெரிக்கா, குன்னூர், நஞ்சுண்டேஸ்வரம், இதெல்லாம் இந்த ஊரு. இந்த திருவாதிரைக்கு பஸ் ஸ்டாப், ரயில்வே நிலையம், எங்கெல்லாம் பேருந்துகள், ஊர்திகள், வானூர்திகள் வந்து செல்லுதோ அந்த ஏர்போர்ட், இது எல்லாமே திருவாதிரை. அப்ப உலகத்தையே ஒரு இணைக்கக்கூடியது எது? திருவாதிரை. உலகத்தையே கஷ்டப்படுத்துறதும் திருவாதிரை தான், உலகத்தையும் இணைக்கக்கூடியதும் திருவாதிரை தான். சார் மறுபடியும் ஊர் பேர் சொல்லுங்க. ஊர் பேர் சொல்லவா? ராமேஸ்வரம், சிதம்பரம், ஸ்ரீலங்கா, தனுஷ்கொடி. ராமேஸ்வரம், தனுஷ்கொடி எல்லாம் இந்த திருவாதிரைக்கு உகந்த ஊர். நஞ்சுண்டேஸ்வரம், குன்னூர், பார்த்தா நஞ்சுண்டேஸ்வரர். ராஜ்னாலே என்ன அர்த்தம்? பாம்பு தானே. கைபேசி, செல்போன், கம்ப்யூட்டர், இதெல்லாம் இதுக்குள்ள வருது திருவாதிரைக்கு. உலகத்துல அதாவது இம்மீடியட்டா கான்டாக்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் திருவாதிரை கண்ட்ரோல்ல வந்துடுது. இப்ப வண்டி இருக்குன்னா வண்டிக்கு கீழே இருக்கிறதோ திருவாதிரை, வண்டிக்கு மேல இருக்கிறதோ ரோகிணி அப்படின்னு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்துட்டா அவன் நாய் கிடைச்சிருமா? நாய் வரக்கூடாது ஐயா. தஞ்சாவூர் ஒரு ஜாதகம் வந்துச்சா, நாய் அடிப்பான்னு எழுதிருந்தாங்க, பார்த்தா திருவாதிரை. எப்படி பாருங்க, நாய் வளர்க்க கூடாது என்னங்க? நாய் வளர்க்க எனக்கு கிடைச்சிடும், தெருனாவே கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும்.
அப்ப ஆண் நாய் வந்து திருவாதிரை. அப்ப இவர் என்ன செய்யணும்? பிஸ்கட்டை வாங்கிட்டு போய் இவன் நாய்க்கு போடக்கூடாது, இவன் தெருவில் இருக்க நாய்க்கு போடக்கூடாது, 3வது 4வது இடத்துல இருக்கிற ஒரு நாய்க்கு போய் ஒரு 10 நாய்க்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கான பிஸ்கட் வாங்கி போடணும். எப்படி பாருங்க. சரியா? திருவாதிரை என்பது சிட்டுக்குருவி. அந்த காலத்துல ஆண்ட்ரில் என்ற பறவை இருந்தது. சிட்டுக்குருவி திருவாதிரை. சரி 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 போறோம் சிட்டுக்குருவி. அப்ப திருவாதிரை என்றால் ராணுவ வீரர், சிறைச்சாலை, உளவுத்துறை, மொழி காற்போர். இந்த மாதிரி திருவாதிரை என்பது ஒரு புரட்சிகரமான ஒரு நட்சத்திரம். வார்டனு, மிஷின் இயக்குறவங்க, இவங்கெல்லாம் இந்த திருவாதிரையை ரொம்ப இயக்குவார்கள், அந்த நட்சத்திரத்துக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். திருவாதிரைன்னா மயக்க மருந்து கொடுக்கறாங்க, அனஸ்தீசியஸ். பன்னாட்டு சந்தை எல்லாமே திருவாதிரைக்குள் வந்துவிடும். பாருங்க, திருவாதிரை நட்சத்திரத்துல போய் லக்னம் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஷேர் மார்க்கெட் இதுல வருமையா? ஷேர் மார்க்கெட் வராது, ஏற்றுமதி இறக்குமதி வரும். சரிங்க. இப்ப பாருங்க, ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துல போய் லக்னம் உட்கார்ந்த உடனே இவர் வந்து ஒரு சாதனையாளராக இருப்பார், தரவா இருப்பான், கண்டிப்பா இருப்பார். திருவாதிரை நட்சத்திரத்தில் லக்னம் இருந்தவர்கிட்ட போய் ஷார்ட்டா பேச மாட்டாங்க. ஆனா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் லக்னம் இருந்தா எப்படி இருப்பாரு? கைண்டா, ஒற்றுமையா, வாங்க ராசா, உட்காருங்க ராசா இப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர் என்ன செய்வாங்க? கையை பிடிச்சு அப்படி உட்கார வச்சிருவாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்துல சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இருந்தால் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது, தப்புன்னு தோணுச்சா அழிச்சிடும், அனைத்தையும் அழிக்கும். அப்ப திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அங்க பாருங்க, அதுக்கு பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. புரிஞ்சுச்சாயா? ஆனால் சுபகிரகங்கள் இருந்தால் நல்லது கெட்டது என்று பகுத்து உணர்ந்து விட்டு கெட்டதை மட்டும் அழித்து விட்டு நல்லதுக்கு வழி சொல்லும் அப்படின்னு இருக்காங்க. இப்ப நாய்க்கு போய் பிஸ்கட் வாங்கி போடுறதை விட உளுந்த வடை வாங்கி போடலாம். வாழைப்பழம்னா திருவாதிரை, உளுந்த வடை, வாழைப்பழம்னா திருவாதிரை. திருவாதிரைக்கு வந்து கெண்டக்கால வலி, கால் வலி, சுவாச வலி, சுவாச நோய் இதெல்லாம் வரும். அப்படின்னு எடுத்துக்கணும். கர்ப்பப்பையில் பிரச்சனை வரும் பெண்ணா இருந்தா, சிறுநீர் பிரச்சனை வரும், கிட்னியில கல்லு வரும், பொம்பளை பிள்ளை மேல அதிகமான பாசம் வரும் திருவாதிரை. ஒருத்தர் ஒத்தக்கால நிக்கிறான்னா திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு அர்த்தம்யா. ஐயா மனோகரையா, ஐயா
இந்த ஒத்த காலிலே ஒரு ஆள் வந்து நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு காலை தூக்கிட்டு என்ன திருவாதிரைன்னு அர்த்தம். ஆமாங்க ஐயா, சரிங்க. ஏன்னா சிவபெருமான் நீங்க ஒரு காலை தூக்கிட்டான்னு ஆடுவாரு. ஆமாங்க ஐயா. எப்படி பாருங்க, திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தா குருவே போய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது லக்னாதிபதி திருவாதிரை இருந்தா தற்கொலைக்கு நீ முயற்சி பண்ணியான்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவான். வாழ்க்கையை வெறுத்தவர்கள் ஐயா குருங்களா? புரியலைங்க ஐயா. குரு இருந்தாலும் சரி, லக்னாதிபதி இருந்தாலும் அவர்களுக்கு தற்கொலை எண்ணம் வரும். ஓ, இந்த ரெண்டுமே. அப்ப திருவாதிரை நட்சத்திரம் என்றாலே நம்ம மனசுக்குள்ள என்ன மகான் ஞாபகம் வரணும்? இடைக்காட்டு சித்தர் ஞாபகம் வரணும். சரியா? ஒரு ஜீவ சமாதி எங்கேயா இருக்கு? இடைக்காட்டூர்ல, இடைக்காட்டூர்ல பிறந்தது அவர் ஜீவசமாதி திருவண்ணாமலை. ஓகேங்க. விஷயமா திருப்பாச்சத்திக்கு வந்துருக்கு, அதான் சார் இடைக்காட்டூர். திருப்பாச்சத்தி பக்கத்தில் இருக்கிறதுதான் இடைக்காட்டூர். விஜயமா இருக்குதா? சரி, அப்ப நமக்கு திருவாரூர் என்ன மனசுக்குள்ள இருக்கணும்? எதையும் அழித்து விடுவார்கள். அவர்களுக்கு ஒத்துழைனா என்ன செஞ்சிருவாங்க? அழிச்சிருவாங்க. அதாவது அவங்களுக்கு சாதகமா இல்லைன்னா சாதகமா இல்லைன்னா நல்லது எதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? கண்ணீர் சிந்தாம இருக்காது திருவாதிரை. திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்தால் இவ்வளவு வேலை செய்யுது. ஓகே, ரைட். புனர்வூசம், புனர்வசு, இதுக்கு புனர்வூசம் அல்லது புனர்வசு. காமதேனு ஸ்ரீராம், புனர்வசு ஸ்ரீராமன், குகன், இவங்கெல்லாம் பிறந்த நட்சத்திரம் தான் புனர்வசு. இந்த புனர்வசு நட்சத்திரத்துக்காக ஒன்று சேர்ந்து விட்டாங்கன்னா அவளை பிரிக்க முடியாது. நட்பு சேர்ந்துட்டாங்கன்னா அவள் என்ன செய்ய மாட்டாங்க? பிரிய மாட்டாங்க. ஒரு பிரச்சனையில ஒரு ஒரு முயற்சி பண்ணிட்டாங்கன்னா விழுந்து விழுந்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் எழுந்து 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 போராடி போராடி ஜெயிக்கக்கூடியவர் தான் புனர்வசம். புனர்வசு உணரும், மீண்டும் 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 ஒரு சம்பவத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். பழையன கழிதலும் புதியன புதுதோடும் வலுவல அப்படின்னு சொல்றது யாருன்னா புனர்வசு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா மறுசுழற்சி ஆற்றல் உண்டு. புரியலைங்க சரியா? மறுசுழற்சி, அதாவது ஒரு இதுல போய் தோத்துட்டோம்னா விட்டுற மாட்டாரு. மீண்டும் எழுந்தாலும் எந்திரிச்சு சண்டை விடுவாரியா? ஒரு வியாபாரம் பண்றாரு, நஷ்டமாயிட்டாருன்னா ஐயோ நஷ்டமாயிட்டாரு, மீண்டும் அதை ஜெயிச்சிருவாரு. அடுத்து யாரையுமே நம்ப மாட்டாங்க புனர்வசுக்காரங்க. புனர்வசு என்ன செய்யாது? வெளியே நம்பாது. வீட்டை பூட்டிட்டு வந்துருக்குமான்னு மறுபடியும் போய் கூட்ட போய் இழுத்து பார்த்துட்டோம்னா அது யாரு? புனர்வசம். புனர்வசக்காரர்கள் தன்னை நம்புவாங்க. கோபம் பயங்கரமா வரும் புனர்வசம்.
ராமன் பிறந்த நட்சத்திரம் தானே. ராமன் யாரையுமே பிரிச்சு பார்க்கவே இல்லையா? ராமன் பிரிச்சு பார்க்கல. லட்சுமணன் கூட சொல்றான், கையை கொய்து வரவா அண்ணன் நானே எடுங்கள் கேட்கிறான் இல்லையா? அம்மா சொல்லியிருக்காருன்னா அது அர்த்தம் இருக்கும், பெற்றவருக்கு தெரியாது நமக்கு என்ன தெரியும்னு சொல்றாரு. அதான் அந்த ராமன் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, எத்தனை தடவை முயற்சி செஞ்சிருப்பாரு அவர் போருக்கு போய். மறுசுழற்சி ஆற்றல் ஒரு கிடங்கு குடோன். ஆனா விருந்தோம்பல்ல கெட்டிக்காரங்க அடுத்தவர்களை உபசரிப்பதில் புனர்வூசம் கெட்டிக்காரர்கள். புனர்வூசம் என்பது அடுத்தவர்களை முகம் சலிக்காமல் அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்பவர்கள். சரி, இது எது? இதனுடைய குறியீடு என்ன? ஓடம், திருவோடு, பூக்கூடை, வில்லு, இதெல்லாம் திருவாதிரை. இது புனர்வூசம். அப்ப திருவாதிரைக்காரங்க இந்த புனர்வூசத்திற்குரிய திருவோடை வணங்கினால் பொருளாதாரம் வரும். பூக்கூடையை கோயிலுக்கு கொடுத்தால் பொருளாதாரம் வரும். ஓடத்தை பார்க்கணும், ஓடத்துல போய் ஏறி உட்கார்ந்து போகணும். திருவாதிரைக்கார போனா பணம் வரும், ஊர் போனா ஜென்ம ஆக்டிவிட்டி ஆகும். வைத்தீஸ்வரன் தன்னிந்திரிதான் இதற்கு கடவுளாக இருக்கக்கூடிய மகான். வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு போயிட்டு வாங்க. அகத்தீஸ்வரர் கோயில் பழைய வாணியம்பாடியில் இருக்கு. வேலூர்ல இருந்து கிருஷ்ணகிரி போற வழியில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் என்ற கோயிலுக்கு இவர்கள் போய் புனர்வசுக்காரர்கள் அந்த ஆலயத்தில் ஒரு அர்ச்சனை பண்ணணும். இந்த புனர்வூசக்காரர்கள் அயோத்தி, பீகார் போன்ற மாநிலங்களுக்கு போயிட்டு வரணும் இடத்துக்கு. அல்லது திருவெற்றியூர் பாகம்பரியால் கோயில் இருக்கா? என்னங்க? காலாம்பிகை. பாகம்பரியால் திருவெற்றியூர் பாகம்பரியால் கோயில். மளிகை கடை, கடை வீதி, அரிசி கடை, தாய் வீடு, கிணறு, மேம்பாலம், இதெல்லாம் புனர்பூசம். அரிசி கடை புனர்பூசம். அப்ப என்ன செய்யணும்? புனர்பூசக்காரர்கள் அப்படியே லைட்டா அப்படியே அரிசி கடை பக்கம் போய் அரிசி வாங்க போனா விரதம் போகணும். மளிகை கடைக்குன்னா விரதம் போகணும். கடை வீட்டுக்கு அப்படி போயிட்டு வரணும். தாய் வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மேம்பாலம். ஆனா புனர்வூசம் என்பது பெண்புனை. பாருங்க, பெண்புனை தான் நம்ம வளர்க்க முடியும். அப்ப பெண்புனை என்ன செய்யும்? யார் வளர்க்கிறாரோ அவர் மடியில வந்து படுத்துக்கணும். அப்ப புனர்வூசம் என்பது பாசத்துக்கு கட்டுப்பட்டது. கடைசி வரைக்கும் குடும்பத்துக்கு உணர்ச்சி போடுறது யாருன்னா புனர்வூசம். எடுப்பாங்க. இதுக்கு மூங்கில் அல்லது கரும்புதான் புனர்வூசத்துக்கு மூங்கில் மரம், கரும்பு அப்படின்னு. ஐயா, இவருடைய திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்காதுங்களா ஐயா? திருமண வாழ்க்கை இருக்கும், ரொம்ப அந்நிய பாசமா இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த வண்டி ஓடுமான்றது சந்தேகமா இருக்கும். ஏன்னா ராமரும் சீதையும் பிரிஞ்சுதானங்க இருந்தாங்க. அதனால அந்நியோன்யம் பிரிக்க முடியாது, உலகமே போற்றோம். ஓ, ஆனா இவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்காது.
அப்ப புனர்வசம் என்றால் ஒரு பிரிவு இருக்கும், பிரிவை உருவாக்கும். இருந்தாலும் கூட போகும்போது யாரை கூட்டு போறாரு? யாரையும் கூட்டு போக மாட்டாருங்கய்யா. ராமர் போகும்போது காட்டுக்கு போகும்போது யாரை கூட்டு போறாரு? தம்பியை கூட்டு போறாரு இல்லைங்க. தம்பியை கூட்டு போறாரு. எத்தனை தம்பி இருந்தாலும் ஏன் லட்சுமணன் மட்டும் கூட்டு போறாரு? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு பாம்பு ஆதிசேஷன் அவருடைய படுக்க, அவருடைய குருஜி ஆயில்ய நட்சத்திரம் அவரு யாரு? லக்ஷ்மணன். அதான் அவர் படுக்க. அதான் சொல்றேன். ஆயுத நட்சத்திரம்னா அவருக்கு யாரு? சம்பத்து தானே. எப்படிங்க சம்பத்து வராது, சம்பத்து வராது, விபத்து வரும். ஆமாங்க. அவர் கூட கூட்டு போறாரு ஆயுத நட்சத்திரத்துக்கார. அது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எத்தனை பேர் அடங்கி? 4 பேருங்கய்யா. 4 பேர்ல இவர் ஒரு தாய்ப்பு இல்லை இல்லையா? ஆமாங்கய்யா. ஆமாங்க. யாரு? ராமர் ஒரு தாய்ப்பு இல்லை. சரி. பரதன் கைகை பையன். சத்ருகன் அவரு கைகை பையன் தானங்க ஐயா? இல்ல, மிதிலை இவரு அம்மா பேரு 3 தாய் அவருக்கு. ஆமாங்க, இன்னொரு அம்மா பேரு ஞாபகத்துக்கு வர 3 பேர், 3 தாய். ஆனா இவர் 4 பிள்ளைங்க. ராமனும் இன்னொருத்தனும் கூட பிறந்தவங்க. சத்ருகன் யாரோட தம்பி? ராமனுடைய தம்பி. ஆனா தம்பியை கூட்டு போல அவரு. லட்சுமணன் தான் கூப்பிடுறான். சுபத்திரையன். அப்ப என்ன காரணம் கேட்டதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு சக்தியை ஒரு சக்தி இருக்குன்னா முழுமையான சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ராமன் இருக்கா. இன்னொரு சக்தியை 2ஆ பிளந்து பாதி சக்தி லட்சுமணன் கிட்ட இருக்கா. நீங்க இருக்கிற பாதிய ஆளுக்கு பாதி சக்தி தான் அவங்க 2 பேருக்கு இருக்கா. சத்ருகனுக்கும் பரதனுக்கும். ஆமா. அப்ப அவங்க 2 பேரும் வந்து இந்த போர் சொல்ல முடியாது. போர் செய்ய முடியாது. அப்ப இந்த இடத்துல யாருக்கு சக்தி அதிகமா இருக்கோ அப்படிப்பட்ட ஆளத்தை என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போறாரு. அவரா வர்றாரு. ஏன்னா அவரு அண்ணனை விட்டு புரிய மாட்டேன் அப்படின்றாரு. ஆனா தம்பி கையையின் மகன் இருக்கான் பத்தியா, பரதன் தான் வந்து ராமனை உயிரியா நேசிப்பான். என் அண்ணன் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா? அண்ணன் உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன். இந்த காலத்துல சொல்லுவாங்களா? சரி, இதெல்லாம் புராணங்கள்லாம் நமக்கு நல்ல விஷயங்களை உணர்த்துகிறது. அந்த அம்மா சொன்ன மாதிரி ஆயுத நட்சத்திரம்ங்கிறது புனர்வச நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமா வருது? 3. அப்ப கூட கூட்டு போய் எவ்வளவு கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்காரு. அப்ப லக்னம் இருந்தா என்ன செய்யும்? மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வார்கள், இறுதியிலே வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒரே வரியில் எழுதிட வேண்டியது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வார்கள், இறுதியிலே வெற்றி பெறுவார்கள். ஐயா இதுக்கு இப்ப பழங்கள்லாம் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. கொய்யாப்பழம், விளாம்பழம், மாதுளை. கொய்யாப்பழம் சரி. சூரியன், செவ்வாய், சனி இருந்தால் முரண்பாடாக செயல்படுவார்கள். சூரியன், செவ்வாய், சனி இருந்தால் முரண்பாடாக செய்வார்கள்.
சுக்கிரன் இருந்தால் கூட்டுறவு கூட்டாளியோடு சேர்ந்து செயல்படுவார்கள். சுக்கிரன் இருக்கலாம். ஏன் சூரியன் செவ்வாய் ராகு சனி எல்லாம் வருமா? இல்ல சூரியன் இல்ல, செவ்வாய் சூரியனும் செவ்வாயும் சனி மட்டும் இருந்தால் முரண்பாடாக செயல்படுவார்கள். இவரே முரண்பாடு ஆகிடுவார். சுக்கிரன் இருந்தால் கூட்டுறவு கூட்டாளியோடு சேர்ந்து செயல்படுவார்கள். சந்திரனுடன் இருந்தால் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவார்கள். ஆனால் விரைவாக சோர்வு அடைவார்கள். சந்திரன் இருந்தால் சோர்வு அடைந்து விடுவார்கள். டயர்டு வந்துருமா? ராகுகேது இருந்தால் நிபுணத்துவம், கணிதத்துல கெட்டிக்காரங்க அர்த்தமா, மேத்தமெட்டிக்ஸ்ல கெட்டிக்காரங்களா இருப்பாங்களாம். கணக்கு வழக்கு பார்க்கறதுல பின்னாடி. குரு இருந்தால் மென்மையாக செயல்படுவார்கள், நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. குரு இருந்தால் திருவாரூரில வள்ளலாருக்கு குரு ஐயா, சொல்லுங்க ஐயா. வள்ளலாருக்கு திருவாரூரில குரு. அவர் மென்மையான செயல்பட்டு நல்ல செயல்பாடுகளுக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு போறாரு. சன்மார்க்க சங்கம் அப்படின்னு கொடுக்கிறார். அப்ப கொய்யாப்பழம், புடலங்காய், விளாம்பழம், மாதுளை, புடலங்காய் இதெல்லாம் எதுக்கு வருது? கேது சார். கேது கேது பத்தி பேசுறீங்க காணும். கேது ராகு கேது ஒண்ணுன்னு சொல்லிட்டோம்ல, பேருந்துகளும் அறிவாங்க. ராகு கேது சுக்கிரன் வந்து கூட்டுறவா சேர்ந்து செயல்படுவாங்களா இல்லையா? சுக்கிரன் இருந்தாலும் கூட்டாளியோட சேர்ந்து செயல்படுவாங்க. இவருக்கு நோய் எங்க வரும் தெரியுமா? புனர்வச நட்சத்திரக்காரர்களுக்கு காதை குடையக்கூடாது, காதுல ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, காது வலி வந்துடும், தோள்பட்டியில வந்துடும். அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐயா, இந்த நவரத்தினங்கள்லாம் சொல்லவே இல்லையா? இல்ல இந்த இன்னைக்கு நடத்துற வகுப்புகள் எல்லாமே சொல்லலைங்க ஐயா. நவரத்தினமே சொல்லலையா? அப்ப கடைசியில சொல்லிக்கிறோம். கிரகங்கள் கேட்கறது தானயா, ஒவ்வொரு கிரகங்கள் சொல்றோம்ல. ஆமாங்க. அதான் சூரியன் தான் மாணிக்கம் அப்படின்னு சொல்றோம்ல. சரிங்க. அதே மாதிரிதான். சரி, அப்ப புனர்வசத்துல ஒரு கிரகம் இருந்தால், குரு இருந்தால் சூப்பரா செயல்படுகிறது. அப்ப சூரியன் செவ்வாய் சனி இருந்தால் முரண்பாடாக செயல்படுகிறது. இவங்க அம்மா சொல்ல நல்லா கேட்பாங்களா ஐயா? திருவாதிரை இருக்கிறவங்களா? புனர்பூசக்காரங்க. புனர்வசக்காரர்கள் வந்து அம்மா சொல்றதை கேட்பாங்க. அம்மா மேல ஃபெய்ட்டா இருப்பாங்க, அம்மா மேல பாசமா இருப்பாங்க. புனர்வசம் எழுத்து சொல்லலையே ராமே ஒரு வார்த்தை, அம்மா போயிட்டு வரமான்னு. ஆனா கையை சொல்றா, நான் பெற்ற பிள்ளைய எப்படி சொல்றா? கையை நான் பெற்ற பிள்ளைய இப்படி கஷ்டப்பட வச்சுட்டேனே அப்படின்னு. அப்ப கூனி சொல்றா, நான் வந்திருக்கேன் கூனி, கூ எடுத்துட்டு சாப்பிட்டா சனி விடுதனா? சனி இங்க வந்துருச்சு. யாருனால போக வைக்குது? கூனிதான் வந்து போக வைக்கிறான். ஆனா அவருக்கு போக வைக்கிறதுன்னு என்ன இல்ல, சனி பகவான் வந்துட்டா போயிட்டானே ஆகணும். மகாபாரதத்துல வந்து சகுனி, அது சனி, இது கூனி, ஊனமானவர் ரெண்டு பேருமே அப்படிங்கிறத நம்ம இடத்துல பதிவு செய்யணும்.
ஆக்டிவேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த ஜென்மன் ஆக்டிவேட் ஆகும்? இதை என்ன செய்யணும்னா கொய்யாப்பழம், விளாம்பழம், மாதுளம்பழத்தை வாங்கி சிவனுடைய கோயில போய் கொடுக்கணும். ஐயா வயசுங்கய்யா? திருவண்ணாமலையில போய் 30, 40, 86 30, 40, 86 வயசுல ஆக்டிவேட் ஆகும். சித்தர்ல சொல்லலைங்க. உணவு சொல்லிட்டோம்னா வைத்தீஸ்வரன் கோயில் போகணும்ல. சித்தர் தன்வந்திரி என்ன சித்தர்னு சொல்லு. தன்வந்திரி வைத்தீஸ்வரர் கோயில் உள்ள தன்வந்திரி. தன்வந்திரி சித்தர் வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் தன்வந்திரியை வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப எப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்களை வச்சிருக்காங்க பாருங்க ரிஷிகள். அப்ப இவங்க கருப்பா இருப்பாங்களா ஐயா? புனர்பூசத்துக்காரர்கள் அப்படி சொல்ல முடியாது. இடையெல்லாம் நட்சத்திரத்தை வச்சு சொல்ல முடியாது. கலரு ராமர் அதுக்காக அப்படிதான் சொல்ல முடியாது. கலருங்கிறது லக்னத்தின் புள்ளியின் அடிப்படையாகும். இந்த கலர்னு சொல்றேன்னா அது தப்புயா. ஏன்னா இப்ப அமெரிக்காவில போய் நான் கருப்பா இருக்கேன்னு சொன்னா கொண்டுருவாங்கணும்னா சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுறதுங்களா? லட்சணமா இருப்பானா, அழகா இருப்பானா, கவர்ச்சியா இருப்பானா, அசிங்கமா இருப்பானா அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம்னா ஈஸி. அப்படி சொல்லலாம். அப்ப ஒருவனுடைய தோற்றம் எதுக்குள்ளயா இருக்கு, எந்த இதுக்குள்ள வச்சிருக்காங்க ஜாதகத்துல? லக்னத்துக்குள்ளீங்களா? லக்னம் தான் அவனுடைய உருவம். லக்னம் தான் ஒருவனுடைய உருவம். அப்ப அவனுடைய உருவத்தை அதுக்குள்ளதான் வச்சிருக்காங்க. அப்ப முக அழகெல்லாம் பாக்கணும்னா சந்திரனை பாக்கணுங்களா ஐயா? சந்திரன் தான் முக அழகு. அவனுடைய முகம்னா சந்திரன். இதுல 4ஆம் பாவம் தான் அவனுடைய அழகான ஆளா இல்லையான்னு சொல்லுமா ஐயா? முகம் 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் முகம். ஆனா 4ஆம் பாவம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் அழகு சொல்லுவான். எப்படி பாருங்க. சரி, அப்ப ஒரு 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 ஜாதகத்துல நட்சத்திரம் என்பது உயிரோட்டமான விஷயங்கள். இப்ப நம்ம இது வரைக்கும் எத்தனை நட்சத்திரம் பார்த்துட்டோம்? 7 நட்சத்திரம். போர்டு பாதி தெரியலைங்க. தெரியல. என்ன தள்ளுங்க, என்ன மறையுது? மேல இருக்கிறதெல்லாம் வேணாம். இல்லைங்க, சைடு கட்ட அடுத்த கார்னர் வரல. தெரியுதா? தெரியுதுங்க ஐயா, தெரியுதுங்க ஐயா. சரி, அப்ப இந்த ராசி என்பது தோற்றம். ராசி என்பது தோற்றம். இந்த ராசிக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் என்பது அந்த அவருடைய சூழ்நிலையை சொல்லும் அல்லது அகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்காட்டும். அகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அணுக்குள்ள சொல்லும். பாருங்க, 12 பாவம் இருக்கு, 12 பாவங்கள். 12 பாவத்தை சொல்றோம். 1ஆம் பாவம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள என்னென்ன வரணும் அப்படின்னா,
ஒண்ணாம் ஒண்ணாம் பாவம் அப்படின்னா உடல் அமைப்பு, உடல் அமைப்பு அல்லது குணம், சிந்திக்கக்கூடிய ஆற்றல். உடல் அமைப்பு அல்லது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கறத வரணும். செயல்பாடு சொல்லாமா ஐயா? எப்படி செயல்பட போறாரு? ரெண்டு ஒண்ணுதானியா, சிந்தனை செயல் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. செயல்னா மனசு மட்டும்தான் செயல்படும், உடல் செயல்படாது, மூளை. நான் ஒரு பாயிண்ட், எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? உடல் அல்லது உருவம் அல்லது சிந்தனை அல்லது குணம் சொல்லியாச்சா? சரி, இந்த லக்னாதிபதியை வைத்து இந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருந்திருக்கிறதோ அதை வைத்துத்தான் நம்ம என்ன செய்யணும்? முடிவு பண்ணணும், முடிவு பண்ணணும். இந்த ரெண்டு வந்துருச்சு. இந்த ரெண்டாம் பாவம் என்ன காலகட்டத்தை வச்சிருக்கு? இந்த ரெண்டாம் பாவத்துக்குள்ள என்ன இருக்குன்னா குடும்பம் இருக்கு. குடும்பம் ஐயா, ரெண்டாம் பாவத்துக்குள்ள குடும்பம் இருக்கு, குடும்பம் உள்ளது. இவன்கிட்ட செல்வம் இருக்கு. இந்த இடத்துல செல்வம், குடும்பம், சொல்வாக்கு, செல்வாக்கு. அன்றாட அவன் சம்பாதிக்கக்கூடிய கையிருப்பு பணி எங்க இருக்கு? கையிருப்பு எங்க இருக்கு? இரண்டாம் பாவத்தில் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய நகை, நட்டு, உடனே பணமா மாற்றக்கூடிய பொருள் எல்லாம் எங்க இருக்கு? இரண்டாம் பாவத்துல இருக்கு. அப்படின்னு அர்த்தம். உணவுங்க ஐயா, உணவு உணவு சாப்பிடுற முறைகள் இதுக்குள்ள இருக்கு, வாயு இதுக்குள்ள இருக்கு. வாயு, சாப்பாடு, உணவு. அடுத்து கையிருப்பு பணம். அப்ப இப்ப குரல் வலை, உணவு உட்கொள்ளும் முறை இதுக்குள்ள இருக்கு. உணவு உட்கொள்ளக்கூடிய முறைதான் இதுக்குள்ள இருக்கு. இது எப்படி சாப்பிடுறியா? இரண்டாம் வீட்டில் உள்ள கிரகங்களையோ, இரண்டாம் வீட்டின் அதிபதி என்ன நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து இருக்காரோ அதைத்தான் என்ன செய்யா செய்வோம், டேஸ்டா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லணும். நல்லா பேசுவானா, நல்லா பேச மாட்டானா அப்படிங்கறதெல்லாம் இந்த இரண்டாம் பாவத்தை எடுத்துதான் நாம் சொல்ல வேண்டும். ஐயா ஒரு சந்தேகம். இப்ப நீங்க சாப்பாடு சொல்றப்ப திருவாதிரை நட்சத்திரம் நிறைய சாப்பிடுவாங்களா ஐயா? திருவாதிரை நட்சத்திரம் உரப்பா சாப்பிடுவாங்க இல்லையா? உரைப்பு, காரமா சாப்பிட்டா இருக்க மாட்டாங்கல்ல, அதிகமா சாப்பிடுவாங்க. என்னங்க? ஆமா, அதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்காது இல்லையா? கட்டுப்பாடு ஒரு நேரம் சாப்பிடுற மாதிரி அடுத்த நேரம் இருக்காது. அப்ப ஜுவல்லரிஸ் இதுக்குள்ள இருக்கு, நகை நட்டு எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. தூக்கக்கூடிய தூக்கக்கூடிய பணம், அதனால கேஷ், இதுக்கு கேஷ் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ அப்படின்னா கையிருப்பு பணம், லிக்விட் மணி. ஐயா அது என்ன சொல்லணும்? லிக்விட் மணி, பணம். ஒரு இடத்துல பெட்டி கேஸ் சொல்றோமா இல்லையா? பெட்டி கேஸ், கேஷ் இன் ஹேண்ட். சரி, இதுக்குள்ள என்ன இருக்கு? தகவல் தொடர்பு, சகோதரர், திறன் இருக்கு. இதுக்குள்ளதான் திறன் இருக்கு, ஸ்கில் இருக்கு. இதுக்குள்ள இது ஸ்கில் இருக்கு, இங்க பணம் இருக்கு, இங்க திறமை இருக்கு, திறமை, இங்க புத்தி இருக்கு, குணம் இருக்கு, பணம் இருக்கு, திறமை இருக்கு, ஸ்கில் இருக்கு. இதுக்குள்ள தைரியம் இருக்கு. ஒருத்தர் மூணாம் பாவம் நல்லா இருந்தா மாடிப்படியில வேகமா ஏறி போய் அங்க நின்று ஒண்ணு சொன்னா மூணாம் பாவம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். தைரியம், வீரம் இருக்கு. ஆமா, அங்க போய் நின்றுட்டு அப்படின்னு சொன்னான்னா என்ன இல்ல, எசக்கு இல்ல, எசக்கு இல்ல, எசக்கு இல்ல. மூணாம் பாவத்தின் அதிபதி
அலிகிரகத்தில் போய் நின்றாலோ, அலிகிரக நட்சத்திரத்துல இருந்தாலோ, மூணாமத்தின் அதிபதி அலிகிரகமாக இருந்தாலோ, அலிகிரகத்தோட சேர்ந்தாலோ அவனுக்கு ஸ்டெபினா இல்ல. வீரியம் குறைவு. ஐயா திருப்பி சொல்லுங்க ஐயா. மூணாம் பாவத்தின் அதிபதி புதனே அலிகிரகம் ஆயிட்டானா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அதே ஒரு சனி கிரகத்தை சனியில இருந்தான்னு வச்சுக்காங்க, சனி கிரகத்தோட சேர்ந்து அவனே புதனோட அந்த வேற அலிகிரகங்களோட சேர்றான்னு வச்சுக்கோங்களேன், ராஜகேதோட சேர்ந்துடுறேன், ஏதோ சேர்ந்துட்டானா போச்சு. எசக்கு இல்லாம பேரு என்னங்க? எசக்கம் இருக்காது, என் கல்யாணம் பண்ணி வேஸ்ட். சரி, அப்ப மூணாம் பாவத்துக்குள்ள இங்க இருந்து போயிட்டு லைட் போறதுக்குள்ள வீட்டுக்கு திரும்பி வர்ற தூரத்துக்கு போயிட்டு வர்றது தூரம் மூணாம் பாவம். ஓ, நைட்டு வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்துட்டா மூணாம் பாவம். சிறு தூர பயணம். ஐயா மாற்றம் முதல்ல தானே இருக்கு. மாற்றமா இருக்குல்ல, மாறிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டே இருப்பாங்க. மாறுறதும் இருக்கு. அதே பயணம் தானே மாறுறது. ஆமாங்க ஆமாங்க, அதே பயணம் மாற்றம். பயணம்னா மாறுதல். அப்ப மூணாம் பாவத்துக்குள்ள தகவல் தொடர்பு, செய்தி எல்லாமே இருக்குள்ள. டெலிகம்யூனிகேஷன் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்குள்ளதா இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்குள்ளதா இருக்கு, எல்லாமே இருக்குள்ளதா. குரல் வளம் பாட்டு இதுலதான் பாடுறது வருங்களா ஐயா? ரெண்டாம் பாவம் வந்து குரல் வளம்யா. மூணாம் பாவங்கிறது வந்து அந்த பாட்டு மேல ஆர்வம்ல இருக்குமாங்க, விருப்பம், இசையின் மீது ஆர்வம். இது மனம் யா, மனசுயா, வெளி மனசு, இது மனம். அதாவது இசையின் மீது நாட்டம். மனம். இந்த ராசியா இசை ராசி. ஆணும் பெண்ணும் சேர்ந்து கையில ஒரு வீணை வச்சுக்கிட்டு இப்படி ஆணும் பண்ண ஆகிறாங்களா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் என்னங்க? அண்டை அயலர். அண்டை அயலர். நைபர்ஸ். இளைய சகோதரர். குட். இளைய சகோதரர். சகோதரர். காசோலை, செக் புக் உட்காந்துட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுல சண்டை இருக்குங்களா ஐயா? இந்த இடத்துல எது உட்காருதோ அதனால நல்ல கிரகம் இருந்தா நல்லது செய்யும், கெட்ட கிரகம் தான். அடிக்கடி ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்கே போயிட்டு வந்தாருன்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கேன்? மூணாம் பாவத்து ஒண்ணும் இல்ல, ஒன்னாம் பாவது 3 இருந்தா மூணாம் பாவது 1 இருந்தா அடிக்கடி போவான்ல. சரி. ஆமாங்க ஐயா, புரியலைங்க ஐயா. ஒன்னாம் பாவத்தின் அழிவு மூணாம் பாவத்துல போயிட்டாலும் மூணாம் பாவம் ஒண்ணு இருந்தாலும் அடிக்கடி போவான்ல, பக்கத்து வீட்டுக்கு போவான்ல. பரிவர்த்தனை பிறகு அடிக்கடி போறது. அப்ப செக் புக் எங்க இருக்கு? ஸ்டேஷனரியில அதுக்குள்ள இருக்கு. செக் புக் மூணாம் பாவம். மூணாம் பாவம் கையில எழுதுறது இந்த பாவம். எழுத்து ஒப்பந்தம். வாயில பேசுறது விட இந்த பாவம், எழுதுறது விட இந்த பாவம். டாக்குமெண்ட். இது நினைக்கிறது கூட இந்த பாவம். என்னங்க டாக்குமெண்ட்? டாக்குமெண்டேஷன் கூட இந்த பாவம். காசோலை. ஆமாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன். இது என்னன்னா இது மனப்பாடம் பண்றது 4ஆம் பாவம். அதனாலவே இது படிப்பு. படிப்பு. படிப்பு, வீடு, வாகனம், சொத்து, சொகம் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. தாய், வீடு, வண்டி, வாகனம். அப்ப சௌக்கியமா இருக்கிறது எந்த பாவம்? தேக ஆரோக்கியம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் சுகஸ்தானம். அப்ப இந்த பாவத்தை என்ன செய்யணும்னா அரவணைப்பு, ஆதரவு, பாதுகாப்புன்னு வச்சுக்கலாம். இது என்ன சொல்லணும்? பாதுகாப்பு. நம்ம வாகனம் இருந்தா பாதுகாப்பா வச்சுக்கிறோமா இல்லையா? நம்ம தாய் பாதுகாப்பா வச்சுக்கிறோம். ஏன்? காலப்புருஷனுக்கு நாம சந்திரன் வந்து மாறி தாய் நம்ம மாறுவதை போட்டு தானே படுத்து தூங்குவோம். அப்ப மார்பு உடல் பகுதியில தாய் மேல படுக்கிறது எங்க படுப்போம்? மாறு மேலதான் படுப்போம்.
மடியிலதான் நம்ம என்ன செய்வோம், மாறுதான் நமக்கு மடி. அப்படியே பாலை குடிச்சு படுத்துருவோம். அதனால தாயி. 5ஆம் இடம்ங்கிறது என்ன, அது சொல்லுங்கப்பா. குழந்தை, காதல், விளையாட்டு, கவிதை, சினிமா, உல்லாசம். உல்லாசம் 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 இருக்கிறது. பொழுதுபோக்குங்கய்யா. உல்லாசம் பொழுதுபோக்கு ஒண்ணுதானே. ஆமாங்க ஆமாங்க. ஐயா உல்லாசம். 3ஆம் பாவத்துல பார்க் வருங்களா ஐயா? பூங்கா பார்க்குன்னு சொல்ல முடியாது. இந்த ராசி பார்க்கு ராசி. குருஜி குலதெய்வம். குலதெய்வம். இந்த 5ஆம் பாவத்துக்கு வந்து குலதெய்வம். ஏன் குலதெய்வம் சொல்றீங்கயா? சனி பகவான். பூர்வ புண்ணியஸ்தானம். இதற்கு ஆறு யாரு? சூரியனா? ஆமாங்க. அப்ப என்னன்னா நம்ம குலதெய்வம். அப்பனுடைய தாய் தானே குலதெய்வம் சொல்றான். ஆமாங்க. ஏன் வந்து சந்திரனுடைய அம்மாவோட பிறந்தவர் தானே மாமி புதனே. அப்பாவோட பிறந்தவர் தானே குரு பெரியப்பா, சனி சித்தப்பா. சித்தப்பா மாவள பெரியப்பா மாவள நம்ம ஏன் கட்டிக்கிறது இல்ல? அக்கா தங்கச்சி. இது உடம்பு சொந்தக்காரங்க, இது உசுருக்கு சொந்தக்காரங்க. உசுருக்கு சொந்தக்காரர்களை வந்து உறவு மட்டும் தான் கூப்பிட முடியும். உடம்புக்கு சொந்தக்காரர்களை கட்சி பிடிக்க முடியும், கையை பிடிக்க முடியும். உன் மாமன் வந்துட்டா ஓட்டமா ஓடி போய் பிடிப்பான். சித்தி பெரியம்மால வந்தா போய் கையை பிடிச்சு பிடிப்பான். அக்கா வந்தா தொடுமானங்க. பெரியப்பா வந்தா ஓட்ட போய் பெரியப்பா அங்க கட்டி பிடிப்போமா? அவ உடம்புக்கு சொந்தக்காரர்கள் இல்லை. அப்ப இங்க உயிருக்கு சொந்தக்காரன் கிரகம் தானே இங்க இருக்கு. ஆமாங்க. அதான குலதெய்வம். குலதெய்வம் கரெக்டுங்க. பாவலி உறவு. அம்மா சரியாமா? நான் சொன்னது சரியா இருக்காமா? அம்மா சரியா இருக்கும் குருஜி. அப்ப இதுக்கு குலதெய்வம் மட்டும் இல்லாமல் இதுதான் விருப்பம், ஆசை, காதல். காதலை விடுங்கயா. விருப்பம், விளையாட்டு, குழந்தைகளை பத்தி சொல்றேன் ஐயா. பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியம். ஒரு குழந்தை வந்தா தானே விளையாடுவான். ஆமாங்க ஆமாங்க. குழந்தை வர்றதுக்கு விளையாண்டா, குழந்தை வந்த பிறகு விளையாடுறோமா இல்லையா? ஆமாங்க. கதை கட்டுரைகள் வருமாயா? கதை கட்டுரைகள் வருமாயா? அதுக்கு இதுல வந்து எப்படின்னா கதை விளையாட்டு இதுக்குள்ள வருது. கதை கட்டுரைகளை எழுதுறது 3ஆம் பாவம். கட்டுரை 3ஆம் பாவம். இது புக்கு. புக் ஸ்டார். சரி, 6ஆம் பாவம் என்னன்னு பாருங்க ஐயா. கடன், நோய், எதிரி, சத்துருக்கள். இல்லையா? உழைப்புன்னு சொல்லுங்கய்யா. உழைப்பு சொல்லுங்க. பழக்க வழக்கம், வெற்றி ஸ்தானம். வெற்றி ஸ்தானம். நல்லதா பேசுவான். சரிங்க, பாசிட்டிவாவே பேசுவோம். ஆமா. உழைப்பு, வெற்றி. அதனாலதான் ஒரு உபஜயஸ்தானம்னு சொல்றாங்க. 3, 6, 10, 11 வெற்றி ஸ்தானம். சரி, உபஜயஸ்தானம்னா உபஜயஸ்தானம்னு என்னன்னா 3, 6, 10, 11 இது உபஜயஸ்தானம். 3 வராதுங்களா ஐயா? 3 வருங்களா? 3, 6, 10, 11. 3, 6, 10, 11 இது உபஜயஸ்தானம். நீங்க 6, 8 வரக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அது இல்ல வருங்கயா. அப்புறம் சொல்றேன். இதை முடிச்சுக்கிடுவோம். 7க்கு சொல்லுங்க. 7 மனைவி, நண்பர்கள், வியாபாரம், எதிர்பாலினர், கூட்டு, வாடிக்கையாளர், கணவன், மனைவி,
ஏழுங்கிறது வாழ்க்கை துணை. ஆமாங்க ஆமா. நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டே கூடயே வர்றது எதிராளி. எதிராளி. எட்டுங்கிறது வயது. ஆயுள். ஆயுள், வெளிநாடு, தூரதேச பயணம், கண்டம். வெளிநாடுன்னு சொல்லக்கூடாது, உன்னோட விட்டு வெளியே ஓடி போடுறது எட்டு. தூரதேச பயணம். எட்டுங்கிறது என்னன்னா கஷ்டப்படுறது, துக்கம், தீரம். எட்டுங்கிறது நாம படுகின்ற துன்பம், அபாயம், வம்பு வழக்கு. என்னங்க? பழியும் கெட்ட பேரும், பழியும் கெட்ட பேரும், வழக்கு, கெட்ட பேரு எல்லாமே இந்த 8ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. தவறி, இப்ப சீரகம் கொடுக்குறாங்கல்ல, தவறி, எதிர்பாராத வருவாய், லஞ்சம், தவறி எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. லஞ்சம். ஆமாங்க. போனஸ் இதுக்குள்ள இருக்கு. போனஸ், இன்சூரன்ஸ், ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி, கையூட் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. லஞ்சம், லஞ்ச பணம். என்னங்க? லாட்ரி. எதிர்பாராம வரக்கூடிய பணம் பூரா இதுக்குள்ள இருக்கு. ஐயா, லாட்ரி இதுல இருக்கா? ஆமா, எதிர்பாராம அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் சொத்து, அடுத்தவனுடைய பணம் நமக்கு வந்து சேரும். சரி, அடுத்த 9 போங்க. 9 என்னன்னு தெரியும் ஐயா? சிறைச்சாலை வருங்க. சிறைச்சாலைனா 12ஆம் பாவம்யா. தண்டனை இது தந்தை. 8. தந்தை. 9 வந்து தந்தைங்கயா. கோயில், கோயில், தெய்வ வழிபாடு. ஐயா, இது பேர் தெய்வ வழிபாடு. தெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு, அரசு சார்ந்த அனுகூலம், தெய்வ அனுகூலம், தெய்வ அனுகூலம். இன்னொன்று நிர்வாக பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு, நிர்வாகம், அரசு கட்டிடங்கள், அரசு. இது நிர்வாகம் இதுக்குள்ள வந்துருது. தந்தை வழி உறவு, உயர்வு, ப்ரமோஷன். சரி, 10 கர்மா, பட்டம், பதவி, அவ்வளவுதான். மாமியார். 9க்கு வெளிநாட்டு கல்வின்னு ஒண்ணு இருக்கலாங்களா? உயர்கல்வின்னு சொல்லலாம். வெளிநாடு, உயர்கல்வி, வெளிதேசம், இது எல்லாமே 9. இது வந்து புக்குன்னா லைப்ரரியா? பணிகள், இது லைப்ரரி. எது இது புக்குன்னா? வங்கி, வங்கி இதுலதான் வங்கி, லைப்ரரி. 9ஆம் பாவம் வங்கி, நீதிமன்றம், ஃபைனான்ஸ், ஃபைனான்ஸ், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், பணம் புழங்க விடம். ஆமா, சரிங்க. சரி. 10னா தொழில், ஜீவனம், கர்மா, ஜீவனம், பட்டம், பதவி, ஜீவனம், ஜீவனம். 11ங்கிறது அபிலாசை பூர்த்தி ஆகிறது. லாபம், அது அபிலாசை பூர்த்தி ஆகிறது. 12ங்கிறது நம்மளை விட்டு போறது, திரும்பாத பணம், அதிக தூக்கம், அயன சயன போகம். ஐயா, அயன சயனம், காசு, இது எல்லாமே நம்மளை விட்டு போறது, எல்லாத்தையும் விட்டு போற இடம். அது நல்லா 12 சிறைச்சாலை, சிறைச்சாலை, மருத்துவமனை, மருத்துவமனை, ஆசிரமம், ஆசிரமம், வெளிநாடு, வெளிதேசம், இதெல்லாமே முதலீடு. அதுல தானே டெபாசிட், முதலீடு, முதலீடு அதுக்குள்ள இருக்கு. அதாவது என்னங்கயா? 2வது தொழில். சரி, இப்ப நமக்கு வந்து ரைட் முடிச்சு. இப்ப ஒரு பாவத்தை வச்சு எப்படி எல்லாம் நமக்கு இதெல்லாம், அப்ப பாவகாரகம், கிரககாரகம், ராசிக்காரகம், இந்த நம்ம ஜோதிட வீடுகள் தெரிஞ்சால் நம்ம பலன் சொல்லலாம். சரியா? ரைட். இந்த வகுப்பு எப்படி இருந்தது? சுவராசியமா இருந்ததா அம்மா? ஐயா, நல்லா இருந்துச்சுங்க. யாரு ஒருத்தர சொல்லுங்க அப்ப இன்னைக்கு புரிஞ்சது இப்படி இருந்துச்சு.
பகுப்பினுடைய எதுவும் நிறைவேறா, எதிர்பார்த்தது மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். குமாரையா சார் சொல்லுங்க. சார் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். சரி, எழுத முடியல. எழுதுறதுன்னா பரவாயில்ல, பாத்துக்கிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதுறதுன்னா பரவாயில்ல, கடைசியில் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கிங்ஸ் அனுப்புவோம். சரிங்க. ஓகே சார், ஓகே சார். ஐயா கிளாஸ் எல்லாம் சிறப்பு சார். ஐயா, இப்ப நம்ம வந்து இப்போ பொதுவா சூரியன், செவ்வாய், ராகு, சனி, கேது நின்றான் ஒரு பொதுவான பலனை கொடுத்துட்டோம். அதாவது கெட்ட பலனா இருந்தா அந்த உறவு காரகத்துவங்களை கெடுக்கும்னு எடுக்கணுமாயா, இல்ல எப்படிங்க ஐயா? ஆமாயா, ஆமாயா, நீங்க எதை பலன் எடுக்கிறீங்களோ அது உயிர் காரத்துவம், உறவு காரத்துவம், பொருள் காரத்துவம். அது பாதிக்குமா, வாழ வைக்குமா அப்படிங்கறத நம்ம எடுக்கணும். அப்போ நம்ம இப்ப ராகுக்கு சொல்றப்ப சூரியன், செவ்வாய், சனி இது இருந்ததுன்னா பாதிக்கும்னு சொன்னீங்க. ஆமா, அது இருந்தா என்ன செய்யும்? கெட்டது நல்லது பார்க்காம அழிச்சிருங்கள. அதுதான் கேக்குறேன். இப்ப செவ்வாய் நின்னதுன்னா சகோதரத்துல பாதிப்பு உண்டாக்குங்களா ஐயா? ஆமா, அது எத்தனாவது பாவம்? ராகு நிக்கிறத பாக்கணுங்களா, செவ்வாய் நிக்கிறத பாக்கணுங்களா? செவ்வாய் போய் அங்க உட்கார்ந்தா தானே அதுக்கு வரும். ஆமாங்க ஐயா. இப்ப செவ்வாய் நட்சத்திரம் தானே கொடுக்குது. ஆமாங்க ஐயா. இப்ப ஒரு ஐயா இப்ப வந்து ஒரு திருவாதிரையிலேயே உட்காருன்னு வச்சுக்கோங்க ஐயா, செவ்வாய். அப்ப ஒரு 3ஆம் பாவகமா வரப்ப அது சகோதரத்தை கெடுத்துரும் அப்படின்னு எடுக்கணுங்களா ஐயா? செவ்வாய்னாலே சகோதரன் தானே. ஆமா. அப்ப 3ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்தா அண்ணன் அவன் எப்படி ஆளா இருக்கான், எப்படி ஆளா இருக்கான், நமக்கு எல்லாத்தையுமே மொங்காம் போட்டுருவானா இல்லையா? அழிச்சிருவான்ல. சரிங்க. உங்க பைக் வச்சிருந்தீங்கன்னு எடுத்து போய் இப்ப ரிப்பேர் பார்த்து கொண்டு பாட்டிட்டு போயிருக்கான், நஷ்டத்தை ஏற்படுத்துவான், கஷ்டத்தை கொடுப்பேன். அவர் வந்து ஜாதகருக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுவார் கண்டிப்பாக. ஆனா அவர் போய் உட்காரும் போது அவருக்கு நஷ்டம் இருந்தா அந்த காரத்துவத்துக்கும், அதாவது 3 பலன் இருக்கியா. ஒண்ணு ஜாதகருக்கு ஒரு பலன் வரும், அந்த கிரகத்துக்கு ஒரு பலன் வரும், அந்த பாவத்துக்கு ஒரு பலன் வரும்ல. அப்படின்னு இருக்கும். சரி, தேவியம்மா, மகாதேவியம்மா இருக்காளா? வணக்கம். ஹலோ, சரியா இருக்கா? சரி ஐயா. இப்ப 6ஆம் பாவக அதிபதி போய் ராகு சாரத்துல நின்னால், திருவாதிரையில நின்னா ஒரு தொழிலிருந்து இந்த கம்யூனிகேஷன் இதுல போவாருங்களா ஐயா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 6ஆம் பாவத்தினரி அங்க போனா தாய்மானவருக்கு பாதிப்பு வருமா இல்லையா? உயிர் காரகத்துவத்துல 6ஆம் பாவங்கிறது தொழில ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அவர் தொழில பிரச்சனை சந்திப்பார்னு எடுத்துக்கணும். பிரச்சனையை சந்திப்பாரு. அதே போல அந்த ராகு ஏர்நாட்டுக்கு அல்லது கப்பல் துறை இந்த மாதிரி துறையில போனா அவன் முன்னேற்றமடைவார். சரிங்க, சரிங்க. அந்த காரகத்துவத்தை நம்ம எடுத்து சொல்லணும். அது கடைசியில் சொல்லி தருவோம் இல்லையா? சரிங்க. அதாவது உயிர் காரகத்துவம், பாவ காரகத்துவம் எல்லாத்தையும் எப்படி பலன் எடுக்கிறதுங்கிறத சொல்லுவோம். சரி, எல்லாத்துக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவை துணை, இறைவர்களும் குருவர்களும் என்றும் துணை கட்டம். நாளை அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நாளை வகுப்பு கிடையாதுங்களா ஐயா? நாளை இல்ல, வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இருக்கு. அடுத்த நட்சத்திரம் என்ன வந்தது? பூசம். அடுத்து பார்ப்போம். சரி, நன்றி 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 சார். நன்றிங்க ஐயா.